திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் விஞ்ஞான பானுவாகி ஈலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நெடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். வேதப்பொருள் உணர்ந்தோம் மேவு சிவாகமத்தின் தீதில் பொருளும் தெளிந்து உய்ந்தோம் ஏது குறை தெற்றி சூழ் சிங்கை சிவஞான மாமுனிவன் பொற்றாமரை அடிக்கீழ் புக்கு. திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல அங்கேற்கண்ணம்மை உடனுரை ஆளவாய் சுப்பநாத பெருமானினுடைய திருவுள் துணை கொண்டும் அந்த சைடு திருப்பி அப்படி திருப்பி அப்படியே விட்டு திருப்பி இருக்கும் சாது இல்லாமல்ல அங்கேற்கண்ணம்மை உடனுரை ஆளவாய் சொக்கநாத பெருமானினுடைய திருவள்ளுவர் துணை கொண்டும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன பிரதம ஆச்சாரிய மூர்த்திகளாக விளங்குகின்ற பஞ்சாக்கிர தேசிக மூர்த்திகளது குருவர்கள் துணை கொண்டும் நாம் தொடர்ந்து கவிராஜச கச்சியப்ப முனிவர் அவர்கள் அருளி செய்த பஞ்சாக்கிர தேசிகர் அந்தாதி என்கின்ற நூலினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அதிலே 7வது திருப்பாடலிலே தாழ்கின்ற கூந்தல் மலர் சூட்டி தையலார் தோயும் இன்பத்து ஆழ்கின்ற எண்ணெய் தன் பாதத்தில் ஆர்வம் அளித்து உளத்தை போழ்கின்ற ஐம்பொறி போழ்ந்து பஞ்சாக்கர பூரணன் மெய் வாழ்க்கென்று சென்னி மலர்க்கை வைத்தான் இன்பம் மழ்கியதே என்று 7வது திருப்பாடலிலே மிக அருமையான முறையிலே உலகியல் இன்பமே பெரிது என்று கருதி வாழ்ந்து வருகின்ற அடியன். அதனால தான் இங்கே எடுத்து காட்டினார். தாழ்கின்ற கூந்தல் மலர் சூட்டி தையலாறு தோய்கின்ற இன்பம். அதாவது நல்ல அருமையான முறையில் வளர்ந்திருக்கின்ற அந்த கூந்தலிலே மலர்களை சூட்டி விளங்குகின்ற பெண்ணிடத்தே தோய்கின்ற இன்பம், பொருந்தி வாழ்வதாகிய இன்பம். இதில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏனைய இன்பங்களை விட இதை ஏன் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா இன்பங்களினை விடவும் இந்த இன்பம் தலையாய இன்பமாக விளங்குகிறது. உலகியல் இன்பத்தில் நம்ம பார்க்குறோம் சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்ற வகையில் எல்லா உயிரினங்களுக்கும், நமக்கு மட்டும் மனிதர்களுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும் ஆண் பெண் பேதமாகிய உடல் உண்டு. அந்த உடல் வழியே ஆண் உடலாக இருந்தால் பெண் இன்பமோ, பெண்ணுடலாக இருந்தால் அது ஆண் இன்பத்தையும் நாடி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம பார்க்குறோம். அதோடு மட்டுமல்லாது இந்த மாயையையும் பெண்ணாக உருவகிப்பது நம்முடைய வழக்கம். அதனால் ஆசிரியர் இங்கே ரொம்ப அழகாக இப்படிப்பட்ட மாயா பொருள்களினாலே விளைகிற இன்பத்திலே ஆழ்ந்து கிடக்கின்ற எண்ணெய், இங்கே நம்ம நேரடியாக பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாயா பொருள்களினாலே விளைகின்ற இன்பம். இந்த தாழ்கின்ற கூந்தலும் மலரும் எப்படிப்பட்ட நிலையை உடையது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அவைகளெல்லாம் நிலையில்லாத தன்மை உடையன. வயசு இருக்கும் பொழுது நிறைய முடி இருக்கும், வயசு ஆக ஆக அதே முடி நரைச்சி வெளுத்து கொட்டி போகிறதையும் பார்க்குறோம். எப்படி மலரானது அன்று மலர்கிறது, 2 நாட்கள் நன்றாக இருக்கும், 3வது நாள் வாடி போகின்றதோ அதுபோல இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் தோன்றி ஒரு காலம் வரைக்கும் இருந்து பின்னொரு காலத்திலே அழிவினை எய்தக்கூடிய பொருள். இப்படி தோன்றி இருந்து அழிவினை எய்தக்கூடிய பொருளையே மெய்ப்பொருளாக கருதியிருந்தேன். அதனால தான் தோயும் இன்பத்தில் ஆழ்கின்ற எண்ணெய் அப்படின்னார். இந்த இன்பத்திலே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆழ்ந்து போகிவிட்டேன். ஆழ்ந்து ஆழ்ந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எப்படி தண்ணிக்குள்ளே குதிச்சவன் உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து ஆழ்ந்து அந்த நீரினுடைய ஆழத்துக்கே சென்று கொண்டு இருப்பானோ அதுபோல் இந்த இன்பமே மெய்யென்று கருதி அந்த இன்பத்தின் உள்ளேயே ஆழ்ந்து ஆழ்ந்து, அதாவது அதிலிருந்து வெளிவருகின்ற முறைமையும் இது மெய்யான இன்பம் அல்ல, பொய்யான இன்பம் என்பதாகிய உணர்ச்சியினையும் பெறாது அடியன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஆழ்ந்து ஆழ்ந்து சென்று கொண்டிருக்கிறேன். அதனால தான் ஆசிரியர் மாணிக்கவாசக பெருமானும் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுவார். இந்திரிய வய மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அப்படின்னு ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டுவார். அப்படிப்பட்ட ஆழ்கின்ற எண்ணெய்
இந்த ஆள்கின்ற என்னை இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காகவா இந்த உடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா நம்ம எத்தனை பிறவியை கடந்து வந்திருக்கிறோன்றது தெரியாது. புல்லாகி பூடாகி புழுவாகி அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் எடுத்து காட்டுகின்ற இந்த செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்த அந்நிலையில அந்த இளைப்பினை உண்மையாக உறுதியாக உணர்ந்த நிலையிலே தான் குருநாதர் வருவார். அதனால தான் அங்கு எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னார். ஏன் புல்லாக இருக்கும் பொழுது குருநாதர் வரலையா, புழுவாக இருக்கும் பொழுது குருநாதர் வரலையா, கல்லாக இருக்கும் பொழுது வரலையா, மனிதராக இருக்கும் பொழுது வரலையா, தேவராக இருக்கும் பொழுது வரலையா அப்படின்னா, மனிதராக இருக்கின்ற பொழுது தான் இந்த தாழ்கின்ற கூந்தல் உடைய அந்த மகளிர் இன்பமே பெரிது என்று கருதி நான் அதிலே ஆழ்ந்து கிடந்தேன். உலகியல் இன்பத்தை மெய்யென்று பேசுகிற நூல்களும் உண்டு, உலகியல் அறத்தையே மெய்யறம் என்று சொல்லுகிற நூல்களும் உண்டு. அதையே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா இங்கு நமக்கு சிறப்பாக சொல்லப்படக்கூடியது சிவ புண்ணியம். அதனால் இங்கு மனிதர் என்று ஆசிரியர் அங்கே சொல்லிட்டு கீழே வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மனித வாழ்வினையும் அறத்தோடு வாழுகின்ற வாழ்வு. ஏன்னா அந்த வாழ்க்கையை உலகியல் அறத்தோடு கூட வாழாதவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? கொலை, களவு, காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சமாபாதகங்கள் அப்படின்றது உலகத்து எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அப்படிப்பட்ட தர்மத்தையும் கடைபிடிக்காத வாழ்வு அப்படின்றதையும் வாழுகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதனால் அப்பேற்பட்டவர்களிலே இருந்து ஒரு உயர்ந்த புண்ணியத்தை செய்தால்தான் மனிதரிலிருந்து தேவருக்கு போக முடியும். அதனால தான் இங்கே ஆசிரியர் எடுத்து காட்டினார், மனிதராய் தேவராய் இப்படி இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து அவமே உழல்வேருக்கு மேலும் கீழுமாக சொர்க்கம் நரகம் இப்படி மாறி மாறி சுழன்று வந்து கொண்டிருந்த என்னை என்ன செய்தான் அப்படின்னா, தன் பாதத்தில் ஆர்வம் அளித்து அந்த இளைப்பு தோன்றிய நிலையிலே அந்த இளைப்பை நீக்குவார் யார் அப்படின்னா, குருநாதரை தவிர அந்த இளைப்பை நமக்கு நீக்கி அருளுகின்ற தன்மை உடையோர் வேறு யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவருக்குத்தான் அந்த இளைப்பினை அறியக்கூடிய அறிவு இருக்குது. எப்படி வந்து மருத்துவருக்கு தான் உடம்பிலே இருக்கின்ற நோயினுடைய தன்மையை அறிந்து அதற்குரிய வைத்தியத்தை செய்கின்ற அறிவு இருக்குது. எல்லாத்துக்குமே அறிவு இருக்குதா அப்படின்னா, எல்லாத்துக்குமே அந்த என்ன நோய் வந்திருக்குது அப்படின்னு அறிந்து கொள்ளுகின்ற அறிவு எல்லாத்துக்குமே இருந்ததுன்னா மருத்துவமனைகளே தேவையில்லை தானே. அப்போ ஏன் நோய் வந்ததுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல என்ன நோய் இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதற்குரிய கல்வி கற்றிருக்கக்கூடிய மருத்துவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த உடம்பிலே இருக்கின்ற நோயை உள்ளபடி ஆராய்ந்து இதற்கு நீங்கள் இந்த மருந்தினை உட்கொண்டால் இந்த நோய் தீரும் என்று சொல்லுவாங்க. அதுபோல இங்கு ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற நோயானது ஆணவமலமாகிய நோய். அந்த ஆணவமலமாகிய நோயினுடைய தன்மையை உள்ளவாறே அறிந்து வைத்தியம் செய்யக்கூடிய ஒரே தலைவன் யாரு அப்படின்னா சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் தான் நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டாக, சகல வர்க்கத்து ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் பொருட்டாக அவன் என்ன செய்கின்றான் அப்படின்னா, மானுட சட்டை தாங்கி எழுந்தொருளி வருகிறான் அப்படின்றதையெல்லாம் நம்ம சாத்திரங்களிலே பார்க்கிறோம். அதனால தான் இங்கே சொல்றார், என்னை தன் பதத்தில் ஆர்வம் அளித்து. எழுந்தொருளி வந்ததோடு மட்டுமல்லாது, எழுந்தொருளி வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தன் பதத்திலே ஆர்வத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் என்னுடைய ஆர்வம் எங்கே இருந்தது அப்படின்னா, இந்த தாழ்கின்ற கூந்தல் மலர் சூட்டி தையலார் தோய்கின்ற இன்பத்திலே ஆழ்ந்து கிடக்கிறதுல தான் என்னோட ஆர்வம் இருந்தது. ஏன்னா எங்கே நமக்கு ஆர்வம் இருக்குதோ அதை நோக்கி தான் நம்மளுடைய என்ன செய்யும் அப்படின்னா, உயிரினுடைய இந்த உடம்பினுடைய செயல் நோக்கி போய்கிட்டே இருக்கும். இறைவனை வணங்குறதுல ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவர்கள் என்ன செய்வாங்க, தினசரி கோயிலுக்கு போவாங்க. ஒருத்தனுக்கு வந்து ஒரு கதாநாயகரை பிடிச்சு அவன் மேலே ஆர்வம் இருந்தது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த கதாநாயகன் வரக்கூடிய படம் வரும் பொழுது ஆளாக போய் நிற்பான். அதுபோல் நமக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறதோ அதிலே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மை அறியாமலேயே ஆழ்ந்து ஈடுபட்டிருப்போம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன செய்வோம் அப்படின்னா, ஆழ்ந்து ஈடுபட்டு இருப்போம். இப்படி ஆழ்ந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய என்னை நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, படிப்படியாகத்தான் சுவாமி நமக்கு திருத்துவார். உடனே வந்து ஒரு மேஜிக் மாதிரி டக்குன்னு வந்து கண்காட்டி வித்த மாதிரி இது இல்லை அதுன்னு காமிக்க மாட்டார். அதைத்தான் நமக்கு 9வது திருப்பாடலில் எடுத்து காட்டார். ஏன் இந்த ஏற்கனவே சொல்லிட்டீங்களே 8வது பாட்டு வரைக்கும் பார்த்தாச்சு, திருப்பியும் 7வது பாட்டை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இதில் சொல்கிற 8வது பாடல்லையும் அந்த படிமுறையிலே எப்படி வந்து ஆன்மாக்களை ஆட்கொண்டு நம்மளுடைய நமச்சிவாய மூர்த்திகள் அருள் செய்கின்றார் அப்படின்ற அந்த முறையை ஆசிரியர் எடுத்துக்கிறார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, தன் பாதத்தில் ஆர்வம் அளித்து உளத்தை போழ்கின்ற ஐம்பொறி போழ்ந்து. இதுவரைக்கும் ஆர்வம் எங்கே இருந்தது அப்படின்னா, உலகியல் இன்பத்தையும் அதை சார்ந்திருக்கின்ற பொருள்களிலேயும் அனுபவிக்கின்ற அந்த நிலையிலே ஆர்வம் விளங்கிற்று.
இப்போ குருநாதர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இருவினை ஒப்பு அங்கே நம்ம பார்க்குறோம், நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொலை. அப்போ குருநாதர் எழுந்துருளி வந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார், திருவைந்தெழுத்தை உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம், சரி இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, இதுக்கு மேலேயாவது நமக்கு இந்த இன்பம் துன்பம் சொர்க்கம் நரகம் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இத்தியாதி விஷயங்களின் மீது நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஒரு புண்ணிய காரியத்தையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வழிபட தொடங்குவோம். ஏன்னா நமக்கு பெரிய அளவில் எதில் இல்லை நம்பிக்கை இல்லை. நம்ம என்ன நேரில் பார்த்தா கூட சில விஷயங்களை நம்ம நம்பக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட வன்மையான மனத்தை உடையவர்கள் நம்ம. அதனால தான் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழே சொல்கிறார், ஐம்பொறிகளை நீ வந்து என்ன செஞ்ச அப்படின்னா போழ்ந்து அப்படின்றார். போழ்ந்து அப்படின்னா பிளந்துன்னு அர்த்தம். என்ன செய்கிறாரு, அப்படியே பிளந்து எடுக்கிறார். ஏன்னா அது வரைக்கும் இந்த இன்பமே பெரிது என்று கருதி அதோடு தொடர்ந்து 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 நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால அதிலிருந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, வெளியில் வர முடியாதனால ஆசிரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டக்குன்னு வந்து வெட்டி எடுத்துருவார். எப்படி வந்து ஒரு நூல்கண்டில் இருக்கக்கூடிய நூலினுடைய ஒரு முனையை பிடித்து இழுத்தோமானால் அது முழு நூல்கண்டையும் காலி பண்ணாமல் விடாதோ, அதுபோல் இந்த வினை என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வினையை அனுபவிக்கிறப்பே இன்னொரு வினை. ஒரு நூல்கண்டு முடிஞ்சதுமே இந்த சட்ட நூற்பாலையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நூல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம எந்த இடத்துல இந்த இவ்வளோ சட்டையில் எத்தனை நூல் இருக்குது, ஆனால் இந்த நூலில் எந்த நூல் எங்கே தொடங்குச்சு எங்கே முடிஞ்சிச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்படி இந்த வினைகள் என்ன செய்யும் அப்படின்னா தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, குருநாதர் அந்த வினைகளினுடைய தன்மையை போக்கிலே விட்டு உணர்த்த வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ஆசிரியர் ரொம்ப அழகாக முக்தி பஞ்சாக்கர மாலையிலே எடுத்து காட்டுவார். என்ன செய்வார் அப்படின்னா, பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு நீ என்ன செய்தாய் அப்படின்னா என் குண வழி விட்டு திருத்தி, உன் குண வழி விட்டு நீ திருத்தலை. உன் குணம் என்ன, எப்பொழுதும் இறைவனோடு இரண்டரை கலந்து சிவமாகவே எழுந்தருளி இருக்கிறது தான் உன்னுடைய இயல்பு. ஆனால் என்னுடைய இயல்பு அப்படி கிடையாது. என்ன செய்கிறேன் அப்படின்னா இதுபோல் உலகியல் இன்பத்தை சார்ந்து சார்ந்து ஐம்பொறி நுகர்ச்சிகளையே மெய்யான நுகர்ச்சி என்று கருதி அதன் வழியே சென்று கொண்டிருக்கக்கூடியது தான் என்னுடைய தன்மை. ஆகவே தான் இங்கு ஆசிரியர் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறார். தன் பாதத்திலே முதல் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆர்வம் அளிக்கின்றார். தினசரி திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும், தினசரி அனுஷ்டானம் பண்ணணும், தினசரி பெருமானுடைய திருவைந்தெழுத்தை சொல்ல வேண்டும், சிவ புண்ணியமாகிய காரியங்களை செய்ய வேண்டும். சிவ புண்ணியம்னா இதுதான் அப்படின்னு உணர்ந்து கொண்டு அதன் வழியே சிவனடியார்களுக்கும் சிவாலயத்தில் இருக்கின்ற பெருமானை வழிபாடு செய்வதும், அதோடு மட்டுமல்லாது தேவார திருவாசகங்களை இயல்பாக ஓதுதலும், அதோடு மட்டுமல்லாது இது போன்ற மெய்கண்ட சாத்திரங்கள் முதலிய நூல்களை சிந்திப்பதுமாக அந்த விஷயங்களிலே முதல்ல ஆர்வத்தை கொடுக்குறார். ஏன் அப்படின்னா நமக்கு உடனே இது வந்து மனசுக்குள்ளே பதிஞ்சிடாது. என்ன செய்யும், படிப்படியாகத்தான் பதியும். எப்படி வந்து கடலில் தோன்றக்கூடிய அலைகள் அந்த கரை மணற்பரப்பில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி படிப்படியாக ஒவ்வொரு அலையாக படிஞ்சு தான் அந்த மேடு உண்டாகும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த உலகியல் இன்பத்திலேயே தொடர்ந்து ஆழ்ந்து கிடக்கின்ற நமக்கு, அதிலேயே ஆர்வம் மிகுத்திருக்கின்ற நமக்கு, இதில் நமக்கு என்ன செய்யாது, ஆர்வம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அப்போ இந்த ஆர்வம் வருவதற்கே முதல்ல அவர் திருவருள் செய்யும். நம்ம என்ன சிரிச்சிட்டு இருக்கோம், நம்மளுக்கு வந்துருச்சு, நம்ம போகிறோம், நம்ம வர்றோம் அப்படின்ட்டு. ஆனால் மாணிக்கவாசக பெருமான் சொல்வது போல அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ முதல்ல என்ன செய்கிறான், அவன்தான் தன்னை இந்த ஆன்மா பக்குவம் உருவதற்கு உரிய தகுதியை பெற்றிருக்கிறார். ஏன்னா யார் மருத்துவரை தேடி போவாங்க அப்படின்னா நோய் உற்றவன் தான் மருத்துவரை தேடி போவான். நோய் உறாதவன் மருத்துவரை தேடி போவானா? போக மாட்டான். ஐயா நான் தான் நல்லா இருக்கனேப்பா, என்ன எதுக்குப்பா அங்கே போக சொல்கிறீங்க அப்படிமா. அப்போ நோய் உற்றவன் என்ன செய்கிறான், மருத்துவனை தேடி போவது போல இந்த ஆழ்கின்ற தையலார் கூந்தல் மலர் சூட்டி தாழ்கின்ற கூந்தல் மலர் சூட்டி தையலார் தோயும் இன்பத்திலே ஆழ்ந்து கிடக்கின்றோமே, இதனினும் வேறு இன்பம் இல்லையா என்று அந்த நிலையிலே ஆர்வமுற்ற ஆன்மாவுக்கு என்ன செய்யறான் அப்படின்னா ஆர்வத்தை அளிக்கின்ற அந்த சிவபுண்ணியத்தை ஆன்மா தொடர்ந்து செய்து வர குருநாதர் என்ன சொல்றார், கோயிலுக்கு போகணும், அடியார வழிபாடு பண்ணணும், குரு பூசைகள் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம நாள்தோறும் நம்மளால் இயன்ற அளவுக்கு திருவைந்தெழுத்து சொல்லணும், தேவாரம் படிக்கணும். இதெல்லாம் நமக்கு சொல்லி 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 வர 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 நம்மளுடைய உள்ளம் என்ன செய்யுது அப்படின்னா கொஞ்சம் பக்குவப்படுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த உள்ளத்தை போழ்கின்றார், உள்ளத்தை பிளக்கிறார். உள்ளத்தை ஏன் பிளக்கிறாரு அப்படின்னா இந்த உள்ளத்துக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், நான் எனது அப்படின்ற எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறோம். அப்போ முதல்ல என்ன செய்கிறாரு, பொய் காட்டி பொய்யா கட்டின்னு ஆசிரியர் சொன்னது போல பொய்யை காட்டுகின்றார் ஆசிரியர். அதை காண்பதற்கு இந்த உள்ளத்துக்கு தகுதி வேணும் இல்லையா?
காட்டுறாரு காட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, நான் குருடனாக இருந்தால் அவர் எதை காட்டினாலும் என்னால் காண முடியுமா? காண முடியாது. அப்போ நான் குருட்டுத்தன்மை இல்லாமல் இருந்தால்தான், ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி விடுங்க, பேட்டரி உட்காந்து. நான் இந்த குருட்டுத்தன்மை இல்லாமல் இருந்தால் தான் என்ன ஆகும்? அவரை உள்ளபடி காண முடியும். அப்போ இந்த குருட்டுத்தன்மையை படிப்படியாக போக்குவதற்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல தன் பாதத்திலே ஆர்வத்தை கொடுக்குறார். ஆர்வத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாது அவர் தொடர்ந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆன்மாவினுடைய பக்குவ நிலையை அறிந்து அறிந்து உள்ளத்திலே இதுவரைக்கும் நம்ம வைத்திருக்கக்கூடிய கொலை, களவு, கல், காமம் என்கின்ற அந்த பஞ்சமா பாதகங்களை நீக்கியதோடு மட்டுமல்லாது என்ன செய்கிறாரு? அவர் தன் திருவடிக்கே அந்த உள்ளமானது ஆட்படும்படியாக, ஏன்னா அந்த தொடர்பில் இருந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்துட முடியாது. அதை நமக்கு பல இடங்களிலேயும் பல பெரியோர்களும் என்ன செய்கிறாங்க? வஞ்சப்புலனைந்தும் கள்ளப்புலனைந்தும் வஞ்சனையே செய்ய அப்படின்ட்டு. அப்போ இந்த கள்ளப்புலன்களோடு எப்பொழுதும் தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா உள்ளம். உள்ளத்தை மனம்னு சொல்லக்கூடிய ஒரு இயல்பும் வழக்கமும் உண்டு. அதே நேரத்தில் உயிர் என்று சொல்லக்கூடிய வழக்கமும் உண்டு. அப்போ இதை கூடயே பழகி 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 இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தினசரி ஒரு இடத்துல படுத்து பழகிட்டோம் அப்படின்னா வேறு இடத்துல போய் படுத்தா நமக்கு என்ன வராது? அப்போ படுக்கிற இடத்துலையே எவ்வளோ பழக்கம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே நம்ம யாருன்னு இருக்கக்கூடிய பழக்கங்கள் எப்படி இருக்கும்? அதனால தான் ஒரு விஷயம், ஒரு செயல் நடந்த உடனேயே அந்த இடத்துல நான் யார் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு கோபமோ மகிழ்ச்சியோ வர்றது கிடையாது. இப்போ ஒருத்தர் நம்மளை தாழ்ச்சியாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல உடனே என்ன வந்துடுது? அப்படின்ற நேரத்துக்குள்ளே அந்த கோபம் வருது. அப்போ நீங்கள் எல்லா நேரத்துலையும் அந்த உணர்வை பற்றி கொண்டு நான் இப்படிப்பட்டவன் என்கின்ற அந்த உணர்வோடு கூடி இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அந்த உணர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இல்லை அப்படின்னா நம்மளால் வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ இது கூடயே பலகாலமும் நம்ம பழகியாச்சு. அப்போ இந்த பழக்கத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு வெளியில் வர முடியாது. அதனால் அந்த பழக்கத்தை விட்டு வரும்படியாக நம்மளை என்ன செய்கிறாரு? வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய் அப்படின்ற வகையில் அவர் திருத்தொண்டுகளிலே பழக்கப்படுத்துகிறார். அந்த திருத்தொண்டுகளிலே பழக்கப்படுத்த இந்த உள்ளமும் இந்த ஐம்பொறிகளும் என்ன செய்கின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, பஞ்சாக்கர தேசிகனுடைய அந்த திருவருள் நோக்கத்துக்கு ஆளாகி அவைகளெல்லாம் அந்த உலகியல் இன்பத்தை அனுபவிக்க செல்லாது, மெய்யியல் இன்பத்தை அனுபவிக்கும் பொருட்டாக தயாராகும். ஏன்னா அப்பையும் மெய்யியல் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் இதே உடம்பு தான். அங்கே நமக்கு வேறொரு உடம்பை சாமி கொடுக்கல. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இதே உடம்பை தான் வைத்து கொண்டு நம்ம சரி பண்ணணும். அதனால தான் நமக்கு மூலதேவநாயனாரும் எடுத்து காட்டினார். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்னார். அப்போ உடம்பினுள்ளே உருபொருள் காணுகின்ற பொழுது அந்த காட்சியை யார் நமக்கு கொடுத்தாரு அப்படின்னா அது குருநாதர் தான் கொடுப்பார். உடம்பை உள்ள பொருள், எதற்கு உள்ள பொருள்? இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உள்ள பொருள் அல்ல, இறை இன்பத்தை அனுபவிப்பதற்கும் இதுதான் கருவி அப்படின்ற அந்த உணர்ச்சி எங்கே வாய்க்கும்? குருநாதர் காட்டினாதான் வாய்க்கும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்றது நமக்கு எப்போ தெரியும்? நமக்கு இதுவரைக்கும் உள்ளம் என்பதும் ஊனுடம்பு என்பதும் நமக்கு எதுவாக இருக்குது? உலகில் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் துணையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த போழ்கின்ற ஐம்பொறிகளை போழ்ந்து பஞ்சாக்கர பூரணன் மெய் வாழ்க்கென்று சென்னி மலர்க்கை வைத்தான். அப்படி அவன் மலர்க்கை வைத்த அப்பொழுது அங்கு என்ன வாய்த்தது? இன்பம் வாய்த்தது அப்படின்றார். அப்போ தன்னுடைய திருக்கையினாலே அவர் ஸ்பரிச தீட்சை தருகின்றார். இதுவரைக்கும் ஆன்மாவுக்கு எதையோ பரிசித்து அதன் வழியே இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அவனுடைய மெய்க்கை பரிசத்தினாலே அது என்ன செய்கிறது அப்படின்னா மெய்யான இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான தகுதியினை அது அடைகிறது. அப்படி அடைகின்ற அந்த நிலையிலே என்ன ஆகுது அப்படின்றதை எடுத்து காட்டுகிறார். குருநாதருடைய மலர்க்கை என்ன ஆயிடுச்சு? ஆன்மாவை தீண்ட பெற்றது. அப்படி தீண்ட பெற்ற அந்த நிலையிலே அங்கு நிகழுகின்ற நிகழ்ச்சியை நமக்கு அப்படியே அனுபவத்திலேயே நம்ம கச்சியப்ப முனிவர் பார்த்தவங்க இல்லையா? அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மல்கிய சஞ்சித காட்டை எரிவாய் அடுத்து அப்படின்றார். ஐயா இங்கே நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். மல்கிய சஞ்சித காட்டை எரிவாய் மடுத்து. ஆசிரியர் எழுந்தருளி திருக்கை பட்டதுமே என்ன ஆகி போயிடுச்சு? சஞ்சிதமாகிய வினைக்காடு நம்ம பார்த்தோம் இல்லையா? விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வள உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையா. அதுபோல பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயம். அதை நம்மளா சொல்ல முடியுமா? நமச்சிவாயம் நம்ம எல்லாரும் சொல்லிடலாம். ஆனால் அதனுடைய நுட்பமும் அதனுடைய உள்பொருளும் நமக்கு யார் சொல்ல முடியும்?
குருநாதர் தான் சொல்ல முடியும். அவர் சொல்கிறது தான் மெய் வாக்கியம். நம்ம அறிவதெல்லாம் மெய் வாக்கியம் கிடையாது. அப்படின்னா தான் எல்லாமே ஒன்றா போயிடுமே. அப்போ அதனால தான் அங்கு ஒரு வார்த்தையுள் உட்படுத்து என்னை ஆண்டாய் அப்படின்லாம் ஆசிரியர் சொல்கிறதுக்கான காரணம். அதனால் குருநாதர் எழுந்தருளி அந்த திருக்கை ஸ்பரிசம் பட்ட உடனேயே முதல் வேலை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிறவிக்கு காரணமாகிய முதல் வேலை நம்ம பிறவியை கட் பண்ணுற. அதுவும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதை காடாக உருவகம் செய்கிற. எப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம போனால் திரும்பி வர்றதுக்கு வழி தெரியுமா? திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்போம். அதுபோல தான் இந்த வினை பிறவி என்பது மீளவும் 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 மீளவும். அதனால தான் பிறவியை என்ன செய்தார் அப்படின்னா பெருங்கடல் என்று உருவகம் பண்ணாங்க. ஏன் பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கடலுக்குள்ளே விழுந்தது எப்படி கரைக்கும், திரும்பவும் அலைக்கும், திரும்பவும் கரைக்கும், அலைக்குமாக இப்படி அலைந்து கொண்டே இருக்குமா. அதுபோல உயிரும் என்ன செய்கிறது, அலைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு. இப்படி பொருந்தி இருப்பதாகிய இந்த சஞ்சித காட்டினை என்ன செய்தார் அப்படின்னா எரிவாய் மடுத்துட்டார். எரிவாய் மடுத்துட்டார் அப்படின்ற பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சஞ்சிதமானது மீளவும் முளையாதபடி அதை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எரித்து விட்டார். ஏன்னா காட்டில் ஒரு மரத்தை போய் நீங்கள் மேலே அப்படி வெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மரம் என்ன செய்யும், மீளவும் துளிர் விடும். அப்போ வினை என்பதும் அப்படிதான். ஒரு வினையை அனுபவிக்கும் பொழுதே அந்த வினை அனுபவத்தை கொண்டு அந்த அனுபவத்திலே நாம் உருகின்ற விருப்பும் வெறுப்பும் என்ன செஞ்சிருது, மேல் வினைக்கு வித்தாகி விடுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் மழ்கிய சஞ்சித காட்டை முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா எரித்து விடுகிறார். ஏன் எரிக்கிறாருன்னா மீளவும் அது முளைக்கக்கூடாது. முளைச்சா என்ன ஆகும், மீளவும் பிறவி உண்டாகும். அப்போ குருநாதர்களுடைய முதல் வேலை என்ன அப்படின்னா நம்மளை சுத்தப்படுத்துறது அப்படின்றது தான். எப்படி சுத்தப்படுத்துறாரு அப்படின்னா சஞ்சித வினையை அவர் தூய்மைப்படுத்துகிறார். அதனால இனி நமக்கு என்ன இல்லை அப்படின்னா பிறப்பு இல்லை. அதனால தான் அங்கே ஆசிரியரும் சொன்னார், சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி. அப்போ சித்தத்திலே பொருந்தி இருக்கின்ற மலத்தினாலே தான் இந்த சஞ்சிதம் ஆகாமியம் பிராராப்தம் எல்லாமே. அப்போ அங்கு அந்த சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அப்படின்ற அந்த நிலையிலே இங்கு அந்த சிவம் ஆக்கணும். யார் ஆக்கணும், நம்மளை ஆக்கணும். அவர் சிவம்தான். ஆனால் நம்மளை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, சிவமாக ஆக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், ஆணவம் கண்மம் அப்படின்ற நிலையில் மாயையோடு கூடி நின்று இந்த ஆணவம் கண்மம் மாயையாகிய மூன்றுக்கும் இடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பே நானும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ முதல்ல இந்த உடம்பு வருகின்ற வழியை அவர் தடை செய்யணும். என்ன செய்யணும், இந்த உடம்பு வர்ற வழியை அவர் தடை செய்யணும். அதனால் முதல்ல என்ன பண்ணுறாரு, சஞ்சிதமாகிய காட்டை எரிவாய் மடுத்து. அடுத்து உடலில் புல்கிய இன்ப துன்பங்கள் எல்லாம் பின்பு பூப்பது இன்றி. ஏன்னா இப்போ சஞ்சித காட்டை எரிச்சாச்சு அப்படின்னா இந்த உடல் இருக்குதே, குருநாதர் வந்துட்டாரு சஞ்சித காட்டை எரித்து விட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் நம்புகிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த உடம்பு இருக்குதே. அப்போ இந்த உடம்பு இருக்கிறது அப்படின்னா இந்த உடம்பு இருக்கின்ற காலம் வரைக்கும் நான் என்ன செய்யணும், இன்ப துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இந்த இன்ப துன்பத்தை எப்படி அனுபவிப்பது, ஆன்மாவுக்கு எப்படி அனுபவமாகும், அதுதான் விஷயம். இன்ப துன்பத்தை எப்படி அனுபவிக்கிறது, எப்படி அனுபவமாகும் அப்படின்றதான் 9வது திருப்பாடலில் எடுத்து காட்டுறேன். அப்போ அந்த நிலையில் இங்கே சொல்கிறார், புல்கிய இன்ப துன்பங்கள் எல்லாம் பின்பு பூப்பது இன்றி அழ்கிய பஞ்சாக்கர தேசிகம். அந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவத்துக்கு வரும், ஆனால் அனுபவித்த பின்பு அது என்ன செய்யாது, அடுத்த வினையாக ஆகாமியமாக நம்மை பொருந்தாது. ஏன்னா ஆகாமியம் தான் என்ன செய்யுது, திரும்பவும் சஞ்சீதத்துக்கு போகுது. அப்போ இங்கு பின்பு பூப்பது இன்றி அப்படின்னா அனுபவிக்கின்ற அந்த அனுபவ நிலையோடு அது கழிஞ்சு போயிடுது, இந்த உடம்போடு அது கழிஞ்சு போயிடுது அப்படின்றத ஆசிரியர் சொல்கிறார். அதனால் இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பின்பு பூப்பது இன்றி அழ்கிய பஞ்சாக்கர தேசிகன் அருளால் கவர்ந்து, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா என்னை அவனுடைய திருவருளினாலே கவர்ந்து கொண்டான். அப்படி கவர்ந்து கொண்ட காரணத்தினாலே இங்கு எனக்கு என்ன இல்லை அப்படின்னா அனுபவம் இல்லை அப்படின்றத ஆசிரியர் இங்கே எடுத்துக்காட்டுறார். அப்போ அழ்கிய பின்பு பூப்பது இன்றி அதைத்தான் இங்கே 9வது பாடலில் எடுத்துக்காட்டுறார். எப்படி பூப்பது இல்லாமல் போகும், சஞ்சிதத்தை தீட்சையின் போது அவர் என்ன பண்ணிட்டார், அழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. இந்த உடம்பு இருக்குது, உடம்போடு கூடியிருந்து நான் என்ன பண்ணுறேன், உலகியல் இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு வருகிறேன். அப்படி அனுபவித்து கொண்டு வருகின்ற பொழுது அதையும் அவர் தடை செய்கிறாருன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி, நான்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அவர் எப்படி இதை தடை செய்கிறார் அப்படின்ற பொழுது இங்கு சொல்கிறார், நல்கும் தொழில் தனக்கே அன்றி இல்லா நலம் தகை. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கொடுக்கிறதுக்கு இவரை தவிர வேற யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கான வள்ளலாக திகழ்கின்றவர்.
இவரை தவிர கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா சிவபெருமான் தான் மங்களப் பொருளாக விளங்குகிறார், மங்களத்தன்மை உடையவராக விளங்குகிறார். அவர் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, படைப்பவனை படைப்போன் காண்க அப்படின்ற பொழுது எல்லா பொருள்களையும் அவனிலிருந்து தான் நம்ம தோற்றுவிக்க வேண்டியதாக, தோற்றுவிக்கப்படுகின்ற முறையிலே தோற்றுவிக்கப்படுகின்ற வகையிலே அது இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால் இங்கு நல்கும் தொழில் எல்லா உயிர்களுக்கும் என்ன செய்கிறார் அப்படின்னா அனுக்கிரகம் மட்டும் கிடையாது, நிக்கிரகமும். அதனால் சுவாமி ரெண்டையுமே கொடுக்குறார், மரக்கருணை அறக்கருணை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே இந்த வெத்த நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு மயக்க அறிவோடு கூடியிருந்து உலகில் இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாலும் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அருள் செய்ய வேண்டியது இருக்குது. அதே நிலையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, காட்டு வித்தால் யார் ஒருவர் காணாதாரோ, இதெல்லாம் யாருக்கு, நமக்கு மட்டும்தானா அப்படின்னா நமக்கு மட்டும் கிடையாது. ஒரு புல்லு பூடு புழு வரைக்கும் எல்லாத்துக்கும் அதுதான். உயிர்னு நம்ம பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே அதுதான். பிரம்மானாலும் அதுதான், விஷ்ணுனாலும் அதுதான். இந்த நம்ம தெரு ஓரத்தில் நடந்து போகிற நாயாக இருந்தாலும் சரி தான், அந்த தெருவுக்கு அந்த தெருவிலேயே இருக்கக்கூடிய ஓடையில் இருக்கக்கூடிய புழுவாக இருந்தாலும் சரி தான். அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, எல்லாத்துக்கும் உணர்த்த வேண்டியது இருக்குது. சூரியனுடைய பிரகாசம் யாருக்கு துணை செய்யுது, நமக்கு மட்டுமா துணை செய்யுது, எல்லா உயிர்களுக்குமே துணை செய்கிறது. அதுபோல அவனுடைய கருணை எல்லா உயிர்களுக்கும் உரியது. அதனால தான் இங்கு சொல்லுகிறார், அவனை போல இங்கு அருள் செய்கின்ற தொழில் வேறு எவருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட அருள் செய்கின்ற அந்த தொழிலே இங்கு என்ன ஆயிருக்குது அப்படின்னா என் பொருட்டு சிறப்பாக எழுந்தருளி வந்திருக்கு. ஏன்னா இங்கே சொல்கிறார், ஏன்னா தனக்கு நேர்ந்த அனுபவங்கள் தான். என்ன சொல்கிறாரு, செங்கையை என்ன பண்ணினா அப்படின்னா சென்னி மலர்க்கை வைத்தான், என்னுடைய சிரசிலே அவனுடைய மலர்க்கையை வைத்து என்னை என்ன செய்தான், அடியவனாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய திருக்கூட்டத்தில் சேர்த்துக்கிட்ட காரணத்தினாலே எனக்கு இன்பம் அழுகியதுன்ற. அப்போ அந்த திருக்கை நோக்கம் பெற்றதுனாலும் அவனிடத்தே அந்த திருவைந்தெழுத்து உபதேசத்தின் காரணமாகவும் இப்படி நல்கும் தொழில் தனக்கே அன்றி இல்லா நலத்தினை உடையவன், இதுதான் அவனுடைய பெருநலம். எப்படி சூரியன் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை வழங்கி அந்தந்த உயிர்களினுடைய தொழிலுக்கு காரணமாக அமைகின்றானோ, அதுபோல இங்கு சிவபெருமான் என்ன செய்கிறார், எல்லா உயிர்களினுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து அந்த உயிர்களினுடைய அறிவை விளக்கி அந்தந்த உயிர்களினுடைய தன்மைக்கு ஏற்றாறு போல அனுபவத்தை வழங்குகிறார். சடப்பொருள்களில் அதோடு கலந்து நின்று அந்தந்த பொருள்களிலே அந்தந்த தன்மை நிலைத்திருக்கும்படியாக செய்கின்றார். அதனால தான் இங்கு எடுத்து காட்டுகிறார், நல்கும் தொழில் தனக்கே அன்றி இல்லா நலம் தகை. அப்படிப்பட்ட நலம் தகையாகிய சிவபெருமான் சீர்மல்கும் சீர்பல்கும் துரசை பஞ்சாக்கர தேவன். அப்படிப்பட்டவன் என்ன செய்கின்றான், ஏன்னா இது சொரூப சிவத்தினுடைய இலக்கணம், சிவபெருமானுடைய உண்மை இலக்கணம். அடுத்து உண்மை இலக்கணத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அடியேனை ஆட்கொள்ளும் பொருட்டாக, ஏன்னா கச்சியப்ப முனிவரை ஆட்கொள்ளும் பொருட்டாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சீர் பல்கும் துறைசை அப்படின்றார். பல்வேறு வகையான சீர்கள், சீர் அப்படின்றது நம்ம என்ன குறிக்கும், சீர்வளர்ச்சீர் சீர்மிகு அப்படின்லாம் சொல்கிறோம். சீர் என்பது பெருமை என்பதை குறிக்கும். அப்போ எப்படிப்பட்ட பெருமையெல்லாம் ஆவடுதுறைக்கு இருக்குது, எப்படிப்பட்ட பெருமையெல்லாம் ஆவடுதுறைக்கு இருக்குது, நமக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஆமாம், எப்படிப்பட்ட சிறப்பு அப்படின்னா அம்பாள் தவம் செய்த தலம், ஆவடிவிலே அதாவது பசுவின் வடிவிலே இருந்து பெருமானை வழிபட்டு அது நீங்க பெற்று பெருமானுடைய திருவடியை பெற்ற தலம். அதோடு மட்டுமல்லாது திருமூல தேவநாயனார் எழுந்தருளி தவம் செய்திருக்கின்ற திருத்தலம். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் திருமுறை அருளி செய்த திருமாளிகை தேவர் எழுந்தருளி இருந்து அருள் செய்கின்ற தலம். அதோடு மட்டுமல்லாது நவகோடி சித்தர்புரம் என்று பேசப்பெறுகின்ற தலம். அதோடு மட்டுமல்லாது பெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கு உளவா பொற்கிளி அளித்த தலம். அந்த காலத்தில் மட்டும் கிடையாது, இந்த காலத்திலேயும் திருவருள் சிறப்பு பெற்று விளங்குகின்ற திருத்தலம் அப்படின்றதுனால திருஞான சம்பந்த பெருமானுக்கு உளவா பொற்கிளியை அளித்து அருள் செய்தார். நாவுக்கரச பெருமானினுடைய தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம். அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரமும் பாடல் பெற்ற திருத்தலம். கோகலியாண்ட குருமணி அப்படின்ற அந்த வகையில் கோகலி என்பது திரு ஆவடுதுறையை குறிக்கும் என்பது பல உரையாசிரியர்களுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருவாவடுதுறையிலே எழுந்தருளி என்னை குருவாக, திருவாவடுதுறையிலே இருந்த பெருமான் தான் என்னை குருவாக ஆட்கொண்டான்னு மாணிக்கவாசக பெருமானால் புகழப்பெறுகின்ற தலம். இப்படி பல வகைகளிலே ஒரு தலம் ஒரு சிறப்பு ரெண்டு சிறப்பு, இப்படி பல வகைகளிலே அந்த தலம் எப்படிப்பட்டது அப்படின்னா எப்பொழுதும் சிவ ஞானத்தோடு வாழுகின்ற சிவஞானிகள் வாழ்வதற்குரிய தவலோகமாக அது இருக்குது. எப்படி ஒரு சாப்பாட்டு கடைன்னு ஒரு ஹோட்டல்னு இருந்தது அப்படின்னா ஹோட்டலுக்கு யார் போவாங்க,
பசி இருக்கிறவன் ஹோட்டலை தேடி போவான். அது மாதிரி தவத்திலே பசி உடையவர்கள் எங்கே போவாங்கன்னா திருவாவடுதுறைக்கு போவாங்க. ஏன்னா அங்கே தான் ஞானமாகிய சோறு கிடைக்கும். இங்கே எப்படி இவனுக்கு உடல் பசியை தீர்க்கிறதுக்கு இங்கே இவனுக்கு இந்த சோறு கிடைக்கும், அங்கே அவர்களுக்கு ஞானமாகிய சோறு கிடைக்கும். அப்பேற்பட்ட திருத்தலமாக விளங்கியது. அதோடு மட்டுமல்லாது நம்ம பார்க்குறோம், திருக்கைலாயத்திலிருந்து தொடங்கிய அந்த பரம்பரை திரு ஆவடுதுறையிலே வந்து நிலை பெற்று இருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. அப்படின்னா அந்த தலத்தினுடைய சீர்மையும் பெருமையினையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, எந்த வகையிலேயும் எடுத்து சொல்ல முடியாது. அதனால் அப்பேற்பட்ட பெருமை உடையது. அதனால் நம்ம கேட்குறோம் இல்லையா, என்னப்பா அவன் பெரிய பெருமை எங்களுக்கு தெரியாதா அப்படின்றோம். அப்படிப்பட்ட சிறுமையுடைய பெருமை கிடையாது. பெருமையிலேயும் பெரிய பெருமை, எடுத்து சொல்ல முடியாத அளவில்லாத கீர்த்தி. அதைத்தான் இங்கு ஆசிரியர் சொல்றார். சீர் புல்கிய, சீர் பல்கும் அப்படின்றார். பல்குதல் அப்படின்னா பெருகுதல், பல்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பல்பொருள்னா பல பொருள்கள். அது போல் பல்கும் அப்படின்னா பெருமை வந்து பெருகிக்கிட்டே இருக்குதான். ஏன் பெருகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்றது ஒரு சுவாரஸ்யம். என்ன அப்படின்னா, நமச்சிவாயமூர்த்தியில் எத்தனையோ பேரை ஆட்கொண்டு இருக்கிறார், அடியேனையும் ஆட்கொண்டு இருக்கிறார், பின்வருகின்ற அடியவர்களையும் ஆட்கொள்வதற்காக எழுந்தருள் இருக்கிறார். அதனால் அவருடைய பெருமை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், பல்கி பெருகி போய்கிட்டே தான் இருக்கும். நான் பாடின இந்த பாட்டினால் அப்படியே நின்று போகிறது கிடையாது. அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, பல்கி கொண்டே இருக்கிறது. எத்தனையோ கோடி ஆன்மாக்கள் வந்து அந்த தளத்தில் என்ன செய்ய இருக்கின்றன, தன்னுடைய அந்த ஆணவமலை நீக்கம் பெற்று பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு ஏதுவான தலமாக நிலையமாக இருக்கின்ற காரணத்தினால் பல்கி பெருகுகின்ற பெருமை உடையது. ஏதோ ஒரு காலத்தில் பெருமை பெற்று இருந்ததுங்க, நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்தது, இப்போ வந்து வழக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றோம். அப்படி கிடையாது. அன்றும் இன்றும் பண்டும், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு பல்லாண்டில் நமக்கு எடுத்து காட்டுவது போல, பண்டும் இன்றும் என்றும் அருள் பெருகுகின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்ற திருத்தலமாக விளங்குவது இந்த துறைசை. அதாவது திருவாவடுதுறையினுடைய ஒரு மருவு பெயர். மதுரை அப்படின்றத வந்து நமக்கு எப்படி மருத அப்படின்னு சொல்கிறாங்களோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மதுரை அப்படின்றதான் நமக்கு பொருள். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது மருத அப்படின்னு தான் சொல்கிறோம். அங்கே அந்த எழுத்தெல்லாம் கெட்டு போயிடுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுபோல் இங்கு துறைசை என்பது திருவாவடுதுறையினுடைய அந்த துறை என்பதனுடைய சுருக்கமாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது துறைசை. அப்படிப்பட்ட துறைசையில எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் யாரு, நல்கும் தொழில் தனக்கே அன்றி இல்லா நலந்தகை. நல்கும் தொழில் வழங்குகின்ற அந்த தன்மை. அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார் இல்லையா, வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை அப்படின்ட்டு. அப்போ அந்த அருளை வழங்குவதற்கு உரியவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் இங்கு பஞ்சாக்கர தேவன் என எழுந்தருளி இருக்கிறான். எதற்காக அப்படின்னா, அடியேனை ஆட்கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு வந்து சொல்லணும் இல்லையா, என்ன சொல்லணும், நீ இந்த மாதிரி தாழ்கின்ற கூந்தல் மலர் சூட்டுகின்ற தையலார் தோய்கின்ற இன்பத்தே, அந்த தையலார் இன்பமே பெரிதென்று கருதி வாழுகின்ற அந்த இன்பம் உனக்கு மெய்யான இன்பம் கிடையாது. நீ வந்து சிவபுண்ணியம் செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணணும்னா அவருக்கு என்ன வேண்டி இருக்கிறது, ஒரு உருவம் வேண்டி இருக்கிறது இல்லையா. அதனால அப்படி எனக்கு உபதேசம் செய்யும் பொருட்டாக எழுந்தருளி வந்த பஞ்சாக்கர தேவன். அப்படிப்பட்ட பஞ்சாக்கர தேவனை அவனுடைய திருவருள் பெற்று பணிந்திடும் கால் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, வாக்கினாலும் மனத்தினாலும் காயத்தினாலும் மூவகையாலும் அவன் சொன்ன அந்த முறைமையிலே நின்று பணிந்திடுங்கால் மெல்கும் திறம் எனக்கு உள்ளதானால். அப்படி பணிகின்ற பொழுது அவனுடைய திருவடியிலே எனக்கு என்ன வேண்டும், மெல்குதல் அப்படின்னா உருகுதல், சிறுமை உடையதல். அதாவது அவனுடைய திருவடி அன்றி வேறு ஒன்று. நமக்கு சொல்றாரு இல்லையா, உருகாத நெஞ்சில் பிரிவே அப்படிம்பார். யார் சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய பஞ்சாக்கர மாலையில் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டுவார். ஒரு காதல் நெஞ்சில் பிரிவே. அதாவது உருகாத நெஞ்சில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பிரிந்து இருக்கிறார், உருகுகின்ற நெஞ்சில் கூடி இருக்கிறார். ஏன்னா அடியார் உறவே அப்படின்பார். அதனால இங்கு ரொம்ப அழகாக ஆசிரியர் எடுத்து காட்டுவது என்ன அப்படின்னா, உன்னை பணிந்திடுதல் வேண்டும். அப்படி பணிகின்ற காரணத்தினாலே எனக்கு உன்னுடைய சிவஞானமானது மென்மேலும் விளையும். அப்படி விளைகின்ற அந்த நிலையிலே நீ செய்திருக்கின்ற அந்த உபகாரம், அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். மெல்கும் திறம் எனக்கு உள்ளதானால் அப்படின்ற அந்த மெல்கும் திறம் என்ன, 5 எழுத்து உபதேசம் பண்ணினார். 5 எழுத்து உபதேசத்தினுடைய பொருள் என்ன என்பதை நான் மெல்குதல் வேண்டும். அதை இடைவிடாது தியானிக்க வேண்டும். சிகாரம்னா என்ன, வகாரம்னா என்ன, யகாரம்னா என்ன, நகாரம்னா என்ன, மகாரம்னா என்ன, நம்ம எது கூட சேர்ந்து எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், எந்த நிலையிலிருந்து நம்ம எந்த நிலைக்கு செல்ல வேண்டும், இதையெல்லாம் கருணையோடு எனக்கு உபதேசித்து இருக்கின்றானே அப்படின்ற அந்த நிலையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எப்படி சிந்திச்சு பார்க்கணும்,
நான் கண் உடையவன் தான். ஆனால் கண் உடையவனாகிய நான் இருட்டிலே அகப்பட்டு இருக்கின்ற பொழுது என்னால் என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் கண் இருக்குது, இருட்டில் அகப்பட்டுக்கிட்டோம்னா என்ன தெரியாது? பொருட்களை மட்டுமா பார்க்க முடியாது? நம்மளையே நம்ம பார்க்க முடியாது. என்ன செய்ய முடியாது? என்னை யான் என்பதும் அறியேன். ஆணவமலம் என்ன செய்யும்? இருட்டு. இருட்டாகிய ஆணவமலம் ஆன்மாவை கூட சேர்ந்து என்ன செய்யுது? ஆன்மா என்கின்ற ஒரு பொருளே இல்லை என்கின்ற அளவுக்கு அதையும் தனது மயமாக்கி நிற்கின்ற. அதனால தான் சொல்கிறார், ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்ஞானத்தானுவே அப்படின்ட்டு தாய்மான சுவாமிகள் சொல்கிறார். உன்னோடு அத்துவிதமாகிறது என்னைக்கு அப்படின்னு. அதனால தான் ஆசிரியர் மாணிக்கவாசக பெருமானோ கல்லாய் அப்படின்னு. அப்போ அந்த கல் போன்ற தன்மை நமக்கு எது கொடுக்குதுன்னா ஆணவமலம் கொடுக்குது. எப்படி இருட்டானது எல்லா பொருள்களையும் மறைத்து நம்மையும் மறைத்து நிற்கிறதோ. அதனால தான் ஆசிரியர் இங்கே எடுத்து காட்டுவார் திருவருட்பயனில். இருட்டானது என்ன செய்யும் அப்படின்னா பொருளை மறைக்கும், ஆனால் நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வை மறைக்காது. இருட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு தெரியாது, ஆனால் இங்கே இருட்டாக இருக்குது அப்படின்ற அறிவு உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஆணவமலமாகிய இருட்டு எங்கே இருக்குது? உங்கள் அறிவில் இருக்குது. அதனால் அது என்ன செய்யும்? இருட்டு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல எந்த பொருள் இருந்தாலும் அது காட்டாது. இந்த இருட்டு புறத்திலே இருக்கக்கூடிய இருட்டு இப்படி அப்படின்னா அகத்திலே இருக்கக்கூடிய இருட்டு எங்கே இருக்குது? உங்கள் அறிவிலே இருக்கிறது. அப்படி அறிவிலே இருக்கின்ற காரணத்தினாலே என்ன செய்ய மாட்டேங்கிறது? எதையுமே காட்ட மாட்டேங்கிறது. எதையுமேன்னா தன்னையும் காட்டாது. இருட்டாக இருக்கிறன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இதே ஆணவமலம் நம்மளை பந்திச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதே நிலையில் அங்கு ஆணவமலத்தின் காரணமாகத்தான் நமக்கு இந்த குருட்டுத்தன்மை ஏற்பட்டிருக்கின்ற அறிவே கிடையாது. அந்த இடத்துல என்ன விளையாது? கண்ணில்லாத குழவி அப்படின்னுட்ட, கண்ணே தெரியாத ஒரு குழந்தை அப்படின்னு. அப்போ கண்ணிருந்தும் இருட்டோடு சம்பந்தப்பட்டிருந்தால் நமக்கு என்ன கிடையாது? அறிவு விளக்கம் கிடையாது, பொருள் விளக்கம் கிடையாது. அறிவினால தான் பொருள் விளக்கம். அப்போ யகாரமாகிய ஆன்மா மகாரமாகிய ஆணவமலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அந்த நிலையில் என்ன ஆகுது? இப்போ சொன்னது தான் ஆகும். எதையுமே அது பார்க்காது. யகாரமாகிய ஆன்மா யகாரமாகிய ஆன்மா தான் கண். அந்த ஓமையை நம்ம நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா அதைத்தான் நமக்கு ஆசிரியர் சொல்ல வர்ற. இங்கே என்ன சொல்கிறாரு? ஆன்மா என்பது கண் போன்றது, ஆன்மா என்பது கண் போன்றது. அப்போ ஆன்மா என்பது கண் போன்றது அப்படின்னா ஆணவமலம் எப்படிப்பட்டது? இருள் போன்றது. அப்போ ஆணவமலமாகிய இருள் கண்ணை சார்ந்திருக்கின்ற பொழுது கண்ணால் என்ன செய்ய முடியாது? என்னதான் விழிச்சு பார்த்தாலும் அதனால் எந்த பொருளையும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்படிப்பட்ட இந்த சார்பு எதனால் விளைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருவைந்தெழுத்தில் வச்சு நம்ம பார்க்கணும். அதைத்தான் அங்கே ஆசிரியர் சொல்கிறார். அப்படி அந்த யகாரத்தினுடைய சார்பு மகாரமாக விளங்குகின்ற பொழுது என்ன இருக்காது அப்படின்னா முழு அறிவு விளக்கம் கிடையாது. அப்போ சுவாமி பார்க்குறார். ஏன்னா சுவாமி எங்கே இருக்கிறாரு அப்படின்னா உயிருக்கு உயிராக இருக்கிறார். இந்த சிகாரமும் வகாரமும் இது ரெண்டு எழுத்து போல தோன்றினாலும் அது நமக்கு என்னது அப்படின்னா ஒரே எழுத்து தான். சிகாரமும் வகாரமும் இரண்டு தான். எப்படி அப்படின்னா சிகாரம் என்பது சூரியன், வகாரம் என்பது என்ன? அதனுடைய பிரகாசம், அதாவது கதிர். சூரியன் பிரகாசம், இது ரெண்டையும் நம்ம பிரித்து சொல்ல முடியுமா? பிரித்து சொல்ல முடியாது. இருந்தாலும் நமக்கு அனுபவம் ஏற்படும் பொருட்டாக இரண்டை என்ன செய்கிறாங்க? பிரித்து சொல்கிறாங்க. அப்போ சிகாரம் என்பது நமக்கு என்னவாக சொல்லப்படுது? பிரகாசம், இது சூரியன். வகாரம் என்பது என்னவா சொல்லப்படுது? அதிலே இருந்து பெறப்படுவதாகிய பிரகாசம். இப்போ யகாரமாகிய ஆன்மா எங்கே இருக்குது? மகாரமாகிய ஆணவமலத்தோடு சேர்ந்து நிற்கிது. அப்படி சேர்ந்து நிற்கிறதுனால அங்கே என்ன ஆயிடுச்சு? முழு இருட்டு வந்துருச்சு. முழு இருட்டில் இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய நிலை என்ன சொன்னேன்? கண்ணில்லாத குளவி. கண்ணில்லாத குளவி, அதாவது கண்ணில்லாத ஒரு குருடன் சூரியனை அறிவானா? சூரியனுடைய பிரகாசத்தை அறிவானா? ஆனால் அதுக்குன்னு சூரியன் இல்லாமல் போயிடுச்சா? சூரியனுடைய பிரகாசம் இல்லாமல் போயிடுச்சா? ரெண்டுமே இருக்கு. இருந்தாலும் அது யாருக்கு பயனில்லாமல் இருக்கிறது? கண்ணில்லாதவனுக்கு பயனில்லாமல் இருக்குது. அப்போ ஆணவமலத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற அந்த நிலையில் ஆன்மாவினுடைய நிலையும் எப்படிப்பட்டது? இப்படிப்பட்டது. ஆகவே இப்படி இருந்த உண்மை அனாதியே நானும் உன் கூட தான் இருக்கிறேன். ஆசிரியர் நமக்கு கொடிக்கவியில் சொல்கிறார் இல்லையா? இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம்.
சிவபெருமான் எங்கே இருக்கிறாருன்னா உயிர்கிட்ட தான் இருக்கிறார். ஆணவமலை எங்கே இருக்குதுன்னா அதுவும் உயிர்கிட்ட தான் இருக்குது. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, எப்படி விறகுல தான் தீ இருக்குது. ஆனால் தீயை நம்ம கடைஞ்சாதான் அது வெளிப்படும். அது வரைக்கும் அதில் தீ இருக்குதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அது தீயை விறகு என்ன செய்யுது? மறைத்து நிற்கிறது போல இந்த ஆணவமலை என்ன செய்யுது? இறைவன் நம்மிடம்தான் இருக்கிறான் அப்படின்ற அந்த உண்மையை அறிய ஒட்டாமலும் உணர ஒட்டாமலும் இறைவனே இல்லை அப்படின்ற அந்த நிலையிலே நம்மளை வைத்திருக்கிறார். அதுதான் அங்கே ஆசிரியர் உணர்த்துறார். அதுதான் அங்கே சொல்கிறார். அப்போ இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இந்த குருட்டு நிலையிலே இருக்கின்ற நம்முடைய தன்மையை என்ன செய்கிறாரு? உயிருக்கு உயிராக இருந்து சுவாமி அறிந்து கொள்ளுகிறார். என்னடா அவன் இப்படி இவ்வளோ தூரம் குருடனாக இருக்கிறானே, இருந்தாலும் இவனுக்கு என்ன இருக்குது? அந்த குருட்டை நீக்கினால் பொருள்களை பார்க்கக்கூடிய அறிவு இருக்குது. இவனுக்கு என்ன இருக்குது? குருட்டு தன்மை வாய்த்திருக்கிறதே தவிர இவனுக்கு ஆதியே, அதாவது பிறவியே குருடாக இல்லை. இவனுக்கு என்ன இருக்குது? அறிவித்தால் அறியும் ஆன்மா. அதனால இவனுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் அறிவிப்பதற்கு உண்டாகிய கருவிகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகாரத்தை நம் கூட சேர்க்கிறார். நகாரம் என்பது நம்ம என்னவா பார்க்குறோம்? கண்ம மலமாகவும் அதற்கடுத்து அந்த உடம்புக்கு ஏதுவாகிய மாயாமலத்தை. இப்போ இந்த நகாரமானது எப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? விளக்க கையில் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு சாமி என்ன பண்ணிட்டார்? ஒரு பிறப்பை கொடுத்துட்டாரு. இந்த பிறப்பு என்பது நமக்கு விளக்கு போன்றது, உடல் என்பது விளக்கு போன்றது. அப்போ கண்ணொளி முதல்ல இருட்டோட சம்பந்தப்பட்டதுனால எப்படி இருந்தது? தன்னையும் அறிய முடியாது, பொருளையும் அறிய முடியாத நிலைமையில இருந்தது. இப்போ கண்ணொளி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விளக்கோடு சம்பந்தப்படுது. விளக்கோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியும்? குறிப்பிட்ட இதை தெரிஞ்சுக்க முடியும், இதை தெரிஞ்சுக்க முடியும், இதை தெரிஞ்சுக்க முடியும், இதை தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பிட்ட இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த உடல் இன்பத்தை அறிவதற்கு உண்டான அறிவு தான் நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இதை தெரிஞ்சுக்கிறதுனா இதுன்னா எது? இந்த உலகியல் இன்பம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் 3/4 மணி நேரம் உட்காந்து பேசுவோம். ஒருத்தர் வராரு, உங்கள் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் பேசுவோம் அவர்கிட்ட. இதுக்கு இங்கே போனோம், அதுக்கு அங்கே போனோம், அதுக்கு அங்கே போனோம் அப்படின்ட்டு. சரி, இறைவனை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அது என்னமோ சொல்கிறாங்கப்பா. அப்போ உலகியல் விஷயத்தை மட்டும்தான் இந்த விளக்கு என்ன செய்யும்? நமக்கு காட்டும். இந்த விளக்கு என்ன செய்யுது? இந்த உலகியல் விஷயத்தை தான் காட்டுது. இந்த விலகியல் விஷயத்தை இந்த விளக்கின் வழியாக நம்ம காணுவதற்கு யார் உதவி செஞ்சாங்க? இந்த விளக்கு தன்னால் வந்துருச்சா? இருட்டுக்குள்ளே இருந்து மீட்டெடுக்கணும்னு நம்மளை நினச்சது யார் முதல்ல? இவன் இப்படி இந்திரிய வயமாக மயங்கி கிடக்கிறானே, இப்படி பல்வேறு பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறானே, இப்படி எடுத்துக்கொண்டே இருக்கின்ற இந்த நிலையில இவனுடைய துன்பத்தை தீர்த்து ஆள்வதற்கு யார் இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. அப்போ சிவபெருமான் ஒருவர் தான் இருக்கிறார். அவர் தான் என்ன செய்ய வேண்டும்? குருவாக எழுந்தொருளி வர வேண்டும். அதனால தான் ஆசிரியர் சொன்னார், நல்கும் தொழில் தனக்கே அன்றி இல்லா நலன் தகமை அப்படின்னு. இப்படிப்பட்ட நல்குகின்ற, அதாவது கொடுக்கின்ற வள்ளல் எப்படி கொடுக்குறாரு? கேவலத்திலிருந்து சகலத்துக்கு கொண்டு வந்துட்டார். விளக்கு வெளிச்சத்தை கொடுத்தாலும் விளக்கை யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை? அறிவு கிடையாது. என்ன செய்கிறோம்? இந்த மனசு போய் எதை பற்றுகின்றதோ பற்றிய பொருளையே பற்றி 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 மீள மீள சிந்திச்சு அது எப்படி அடையிறது, அதை நம்ம அடையிறதுக்கு என்னென்ன யுக்திகளை கடைபிடிக்கலாம், அப்படி நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு எப்படியெல்லாம் வேதனைப்படுறது, வருத்தப்படுறது, கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுறது, அந்த கிடைச்ச பொருள் நம்மள்ட்ட கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி நம்மளை விட்டு நீங்கி போயிடுச்சுன்னா திரும்பி அதை நினச்சி 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 எத்தனை நாள் வருத்தப்படுறது, திருப்பி அது கிடச்சிச்சுன்னா எத்தனை நாள் சந்தோஷப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இதன் வழியாகவே ஆன்மாவினுடைய அறிவு முழுவதையும் அது கடத்திட்டு போயிடும். என்ன செஞ்சிடும்? கடத்திட்டு போயிடும். அதனால தான் சொல்றார், ஐவரும் கல்வரே அப்படின்ற. 5 பேரும் முரட்டு பேரு. இந்த 5 முரடர்களுக்கு மத்தியில் நான் வாழுகின்றேன். இந்த 5 முரடர்களுக்கு மத்தியில் நான் வாழும் பொழுது நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 5 பேரும் என்னை இழுத்துட்டு போயிடுறாங்க. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், கேட்டதே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? இப்படி போய் உட்காந்து இப்படிலாம் நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்தானா அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதை நம்ம பார்க்கும். அப்போ இந்த நகாரத்தினுடைய சேர்க்கை யகாரத்திற்கு என்ன விலங்கு, என்ன கொடுக்கறது இல்லை? உண்மை அறிவை கொடுப்பது கிடையாது. முதல்ல இருட்டு, அது என்ன செஞ்சிச்சு? ஒன்றையுமே காட்டலை. ஆனால் இந்த விளக்கு என்ன காட்டுது? இது இன்பம், இது துன்பம், இது இன்பம், இது துன்பம், இந்த உலகத்திலே என்னையை தவிர படித்த ஆளோ பெரிய ஆளோ யாருமே கிடையாது அப்படின்ற யான் எனது அந்த அகங்காரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சு.
அப்போ இதையே உண்மை என்று கருதி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? உட்காந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த விளக்கினுடைய வெளிச்சம் இப்பேற்பட்ட தன்மை உடையது. இந்த விளக்கினுடைய வெளிச்சம் உனக்கு என்ன செய்கிறது அப்படின்னா குறைவான அறிவை தான் உண்டு பண்ணுகிறது. இது உன்னை பற்றியே உனக்கு காட்டலை. என்ன காட்டலை? உடம்பே நீ என்று கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உடம்புக்கு ஏற்படுகிற பிறப்பு இறப்பும் இந்த உடம்புக்கு ஏற்படுகிற இன்ப துன்ப அனுபவங்களுமே நீ என்று கருதி வாழுகிறாய். ஆகவே இந்த உடம்போடு கூடி இருந்து பிறந்து சாவதற்கு உரியவன் நீ கிடையாது அப்படின்னு யார் சொல்லணும்? குருநாதர் தான் வந்து சொல்லுவார். என்ன செய்வார்? இப்படியே பிறந்து இறந்து சாகிறதுக்கு உரியவன் நீ கிடையாது, இதுக்கு மேலே ஒரு நிலை இருக்கிறது, நீ அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு யார் அருள் செய்யணும்? குருநாதர் தான் அருள் செய்யணும். அதனால அவர் தான் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அனுக்கிரகம் செய்கிறார். அதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னா இந்த வினைகள் எல்லாம் இப்படிப்பட்ட தன்மை உடையன. அதை தான் சொல்கிறார். இந்த வினைகள் எப்படிப்பட்ட தன்மை உடையன? மீளவும் மீளவும் பிறவிக்கு வித்தாகும். ஆகவே இந்த வினைகளின் பாலும் இந்த உடல் பொருள்களை சார்ந்திருக்கின்ற விஷயங்களிலேயும் அகங்கரித்து திரிவதிலேயும் நமக்கு 5 குற்றங்கள் நமக்கு ரொம்ப எளிமையாக எடுத்து சொல்லுவாங்க. அதாவது முதல் விஷயம் அறியாமை. அந்த அறியாமையினால் ரெண்டாவதாக விளையக்கூடியது அகங்காரம். அந்த அகங்காரத்தினால விளையக்கூடியது அவா, அதுக்கப்புறம் வெகுளி, மயக்கம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த அறியாமை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். ஏன்னா ஆணவமலம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். ஏன்னா விளக்கு நமக்கு கொடுத்தாச்சு, விளக்கின் வழியாக பொருளை காண்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த விளக்கு நமக்கு ஏன் உண்மை பொருளை காட்டவில்லை என்றால் இந்த கண்ணுக்கு முன்னாடி இந்த ஆணவமலம் என்ன செஞ்சிருது அப்படின்னா ஒரு மெல்லிய திரையை போட்டுக்கொண்டு அந்த விளக்கை கொடுத்தவன் சிவபெருமான் தான் என்கின்ற உண்மையை நமக்கு காட்டாமல் மறைத்து நிற்கும். என்ன செஞ்சிருது? இந்த விளக்கு நமக்கு கொடுத்தது யாருன்றதை நம்ம கடைசி வரைக்கும் யோசிக்கவே கிடையாது தானே. இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புக்கு இப்படி வரிசையாக அனுபவங்கள் வந்து பொருந்தி கொண்டே இருக்கிறது. இந்த அனுபவத்தை இப்படி நமக்கு பொருத்துபவன் யார்? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? நம்ம சாப்பிட்ற வீட்லேயே எப்படி சாப்பிட்டு வெளியில் வருதுன்னு யோசிக்காத ஆட்கள் நம்ம. அது என்னைக்காவது சிக்கலாகும் பொழுது தான் வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுதான் தன்னை மறந்து நிற்கின்ற அந்த நிலை. அதனால தான் இந்த உலக வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க? மாய வாழ்க்கை, மெய்யென்று எண்ணி அப்படின்லாம் நமக்கு ஆசிரியர்கள் பாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தன்மை. எந்த தன்மை அப்படின்னா இந்த உடம்பையே கொடுத்துருக்கிற விளக்கின் வழியாக காணுகின்ற அந்த நிலையில் அதையே உண்மை என்று கருதி இந்த இன்பமே மெய்யான இன்பம். அதனால தான் ஆசிரியர் 7வது திருப்பாடலில் ரொம்ப அழகாகவே எடுத்து சொன்னார். தாழ்கின்ற கூந்தல் மலர் சூட்டி தையலார் தோயும் இன்பத்திலே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பட்டும் படாமல் இல்லை, ஆழ்ந்து போயிட்டேன்ற. உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழத்துக்கு போனவனை தூக்க முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்க முடியாது. அதுபோல் நம்மளும் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா புல்லாகி பூடாகி புழுவாகி இப்படி வந்த இந்த எல்லா பிறப்புகளிலேயுமே இந்த ஆங்காரம் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் வருது. ஏதோ இந்த பிறப்பில் எடுத்ததுனால நமக்கு இந்த ஆங்காரம் வந்து சேர்ந்துருக்குது, இந்த அறியாமை வந்து பொருந்தி இருக்கிறது அப்படின்னு நினச்சா அது நமக்கு அப்படி கிடையாது. படிமுறையிலே தான் அறிவு வளர்க்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் அங்கு நம்ம பார்க்கின்ற பொழுது இப்படி பல பிறவிகளிலேயும் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த தன்மை தான் வினை என்று நமக்கு ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். ஆகவே இப்படி பஞ்சாக்கர தேவனை பணிந்திடுங்கால். அப்போ முதல்ல 7வது பாட்டில் என்ன சொன்னார்? ஆர்வத்தை அழிக்க வேண்டும் சொன்னார். ஆர்வத்தை அழிக்கின்ற பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து சிவ புண்ணியத்தை செய்ய முடியும். ஏன்னா இதுவரைக்கும் உலக இன்பமே பெரிது என்று கருதி நான் வாழ்ந்து வந்தேன். அப்போ உலக இன்பமே பெரிது என்று கருதி வாழுகின்ற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் வாழ்ந்தேன் அப்படின்னா அது பொதுவான புண்ணியம், அதனால் எனக்கு சொர்க்கம். அதே நிலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு துன்பம் செய்தேன் அப்படின்னா அது பொதுவான பாவம், அதனால் நரகம். அப்போ இந்த சொர்க்கம் நரகம் என்கின்ற இந்த இரு கூற்றுகளுக்குள்ளேயே தான் நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். அப்படி ஆழ்ந்த என்னை தான் என்ன பண்ணினார் அப்படின்னா முதல்ல சிவ புண்ணியத்தை செய்யும்படியாக என்னை ஈடுபடுத்தினேன். ஏன்னா இந்த சிவ புண்ணியம் தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா சிவபெருமானினுடைய திருவடியை அடைவிக்க செய்கின்றது. இந்த சிவ புண்ணியம் விளைகின்ற வகை நமக்கு 10ஆக சொல்லப்படும். சிவ புண்ணியம் எப்படி விளையுது அப்படின்னா 10ஆக நமக்கு சொல்லுவாங்க. இந்த சிவ புண்ணியத்தினுடைய விளைவு தான் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா குருநாதரிடத்தை கொண்டு போய் சேர்க்கும். குருநாதர் தான் என்ன செய்வார் அப்படின்னா சிவத்திடத்தை கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். வேறு யாரும் நம்மளை கொண்டு போய் சேர்க்க முடியாது. சிவபெருமான் தான் குருவாக வர்றார், குருநாதர் தான் திரும்பவும் என்ன செய்கிறாரு? சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற. நீங்கள் யாரை கொண்டு போய் என்னை சேர்ப்பாருன்னு நினச்சாலும் வேறு யாரும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் அந்த சிவ புண்ணியங்கள் 10ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அபுத்திபூர்வ புண்ணியம், அபுத்திபூர்வ சிவ புண்ணியம் அப்படின்றாங்க. முதல்ல எடுத்ததுமே நமக்கு சிவ புண்ணியம் இதுதான் அப்படின்னு அறிந்து நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம்? பல்வேறு பிறவிகளை எடுத்திருக்கிறோம், பல்வேறு பிறவிகளிலே பல்வேறு சமயங்களை சார்ந்து வர்றோம்.
ஏன்னா மனித பிறப்பு எடுத்ததுமே நமக்கு என்ன செஞ்சிடாது, சிவபெருமானை வணங்க வேண்டும் என்கின்ற உணர்ச்சி தோன்றிவிடாது. நமக்கு வேணா இப்போ தோன்றி இருக்கலாம், இல்லைங்க நான் ஆரம்பத்திலே சைவ குடும்பத்தில் தான் பிறந்தேன், சிவபெருமான் தான் கடவுளாக கும்பிட்றேன் அப்படின்னா சுவாமி நமக்கு அந்த பிறப்பை கொடுத்துருக்குற. அதுக்கு முன்னாடி என்ன பிறப்பு எடுத்தோம், எங்கே கடந்தோம் அப்படின்றது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் அங்கே சொன்னார், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்றப்ப மனிதர்கள் நம்ம ஏன்னா சோபான முறை படிமுறை அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. எதுக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா அப்பொழுதுதான் அந்த ஆன்மாவினுடைய அறிவு சிவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை பெற்றிருக்கும். என்ன செய்யும், சிவபெருமான் தான் கடவுள் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பணும் இல்லையா? நம்புறதுக்கு உங்கள் அறிவு தயாராக இருக்கணுமா இல்லையா? அப்போ நம்புறதுக்கான அறிவு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா அவன் உங்கள் அறிவுக்கு அறிவாக இருந்து இவன் இந்த புண்ணியத்தை செய்திருக்கிறான், ஆகவே இவன் இப்பொழுது நம்மை சார்ந்து வழிபட்டு உய்வடைவதற்கு உரியவன் என்று சிவபெருமான் சங்கல்பம் செய்கின்ற அந்த நிலையிலே தான் நாம் என்ன செய்ய முடியும், சிவபெருமான் இருக்கிறார் என்கின்ற உண்மையை ஓரளவு உணர முடியும். ஏன்னா அதுதான் படிநிலை. எடுத்ததுமே நமக்கு டபக்குன்னு எல்லாமே நடந்துற. அதனால தான் அங்கே சொல்கிறாங்க, தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறலறி. ஏன்னா சுவாமி சிவஞான சித்தியாரிலேயே சொல்கிறார், நரர்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து அப்படின்ட்டு. அப்போ இந்த மனிதர்கள் வாழுகின்ற உலகத்திலேயும் பல உலகங்கள் உண்டு, இது பல நாடுகள் உண்டு. அந்த நாடுகளிலே ஏதோ ஒரு நாடுகளிலே கொண்டு போய் நம்மளை பிறக்க வச்சுருந்தாருன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆனா தெரியுமா கண்ணா தெரியுமா, எதுவும் தெரியாது. ஏபிசிடியை படிச்சிருப்போம், இல்லை அங்கங்கே என்னென்ன வழக்கு இருக்குதோ அந்த மொழிகளை பயின்று கொண்டு இருப்போம். அதே நிலையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கு இந்த தேசத்தில் நம்மளை பிறக்க வச்சாலும் நான்மறை பயிலுகின்ற இந்த ஆகம வழக்குகள் நெறியிலே நிற்கின்ற இந்த மாதிரியான ஊர்களிலே பிறக்க வைத்தல் என்பது அதனினும் உயர்ந்த புண்ணியம். அதனினும் உயர்ந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அதற்கு அடுத்தாற் போல அந்த நெறிகளையெல்லாம் கடைபிடித்து ஒருவன் வாழ்வது அதனினும் புண்ணியம். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் கடைசியாக கொண்டு வர்றார். அடுத்த பாட்டில் தான் சொல்கிறார், தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம். ஏன்னா இந்த நிலைகளிலெல்லாம் ஒவ்வொன்றா அனுபவிச்சு வரும் பொழுது தான், எப்படி 1ஆம் வகுப்பில் சேரும் பொழுது நமக்கு ஒன்று தெரியுமா, 2 தெரியுமா, 3 தெரியுமா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம 10th முடிச்சு 12th முடிச்சு வெளியில் வரும்பொழுது நமக்கு என்ன தெரியுது, 1 என்பது ஒரு பொருள், 2 என்பது 2 மட்டும் கிடையாது, 2 என்பது இரு பின்னம். அந்த பின்னம்லாம் நமக்கு வந்துடுது. ஏன்னா ஒன்னாப்புல 1ன்னு படிக்கும் பொழுது அது வெறும் எண் மட்டும்தான் தெரியும். அந்த 1க்குரிய மதிப்பு நமக்கு தெரியுமா, தெரியாது. 10க்குரிய மதிப்பு தெரியுமா, தெரியாது. அப்போ அந்த எண்ணை படிக்கிறதுக்கே நமக்கு அந்த காலம் தேவைப்பட்டது. அதற்கு அடுத்தாற் போல மேல் படிப்பு படிக்க தான் அந்த 1 என்கின்ற எண்ணினுடைய மதிப்பு என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு. அது மாதிரி இந்த பல பிறவிகளிலே ஆன்மா ஈடுபட்டு அதனுடைய அறிவு வளர்ச்சி படிப்படியாகத்தான் முன்னேறி வரும். அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்பிறப்பு தப்பினால் எப்பிறப்பு வாய்க்குமோ அப்படின்னு கதறுவதற்கு காரணம். நமக்கு அந்த கதறல்லாம் வராது. ஏன்னா இன்னும் நம்ம அந்த அந்த நிலைக்கு நம்ம உணரலை. ஏன்னா தலைவலி இருக்கிறவனுக்கு தானே அதை போக்கிக் கொள்வதற்கான ஆர்வமும் அதை நோக்கிய செயல்பாடும் இருக்கும். தலைவலி இல்லாத ஒருத்தன்ட்ட போய் நீங்கள் இந்த மாத்திரையை கொடுத்தது நீ போடுப்பா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்வான், இது எதுக்குங்க, எனக்கு தான் தலைவலியே இல்லையே அப்படின்றோம். அது மாதிரி இந்த பிறவி என்பது துன்பத்துக்குரியதுன்றதை இன்னும் நம்ம உணரலை. உணர்ந்திருந்தாதான், ஏன்னா பிறவிக்கு பெருங்கடல் அப்படின்றத உணர்ந்தாதான் அவங்க என்ன செய்வாங்க, பிறவியாகிய பெருங்கடல்லிருந்து நீந்தி கரையேறுவதற்கு குருவினுடைய திருவடியை பற்ற வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு வாய்க்கும். இல்லாதவங்களுக்கு அந்த உணர்வு வாய்க்காது அப்படின்ற அந்த நிலையில் இப்படி ஒரு பிறப்பினை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அந்த பிறப்புகளில் என்ன செய்யும் அப்படின்னா, ஏதோ ரோட்டில் போய்கிட்டு இருப்பார், ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம பிறந்திருப்போம். அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருந்திருப்போம், ஒரு அடியாருக்கோ இல்லாட்டி போக வழியில் ஒரு கோபுரத்தை பார்த்தோ கும்பிட்டுருப்போம், இல்லாட்டி நின்றுருப்போம். ஏதோ சிவபெருமான்னு சொல்கிறாங்களே இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுருப்போம். ஏதோ ஒரு வழியில் அடையாளம் சொல்லியிருப்போம். ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், மாற்று சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இப்போ நம்ம போகிறோம், அப்போ இங்கே கோயிலுக்கு எங்கிட்டு போகிறதுன்னு சொன்னால் இந்த இங்கிட்டு இருக்கு போங்க அப்படின்னு சொல்லி கையை காமிச்சாலும் அவருக்கு புண்ணியம். அந்த புண்ணியம் என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்த பிறப்புகளிலே அவனுக்கு புத்திபூர்வமான சிவபுண்ணியத்தை செய்வதற்கு உண்டான ஒரு பிறவியை கொடுக்கணும். அதனால தான் இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இந்த பிறப்பு அப்படின்றது விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து எங்கே இருத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே நடத்துமோ, யாருக்கு என்ன தெரியும், சாமி என்னை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு அந்த வேதனையை உணர்ந்த நிலையிலே தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இதையெல்லாம் நீங்கள் நம்புறதுக்கு உங்கள் அறிவு தயாராக இருக்கணும். முதல்ல ஒரு சாடு உட்காந்து கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது இப்படியே போயிடும். அது உணர்வாக நம்மளுக்குள்ளே நிற்காது. அந்த உணர்வு நின்னாதான் உங்களை என்ன செய்யும், பிடிச்சி உள்ள சாமியை நோக்கி தள்ளணும்.
இல்லை அப்படின்னா அது என்ன செய்யாது, சாமியை நோக்கி தள்ளாது. வீட்டுக்கு போனது இட்லியை சாப்பிட்டோமா, டிவியை பார்த்தோமா, படுத்து தூங்கினோமா அப்படின்ற வேலைக்கு தான் நம்மளை தள்ளும். அப்போ இங்கு இப்படி அபுத்திபூர்வமாக செய்யப்பட்ட சிவபுண்ணியம் என்ன செய்யுது, அவனுக்கு அடுத்த பிறவியை கொடுக்குது. எப்படி கொடுக்குது, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல அவனுடைய செயல் முழுவதுமே சிவபுண்ணியமாக விளையும்படியாக கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அழகா சிலந்தி இருந்தது, சிலந்தி ஒரு சிவபுண்ணியத்தை செஞ்சுது. அந்த சிலந்தியை சுவாமி என்ன பண்ணினார், திரும்பவும் கோட்சங்க சோழ நாயனாரா ஒரு அவதாரம் கொடுத்து, அது அறிந்து செய்த சிவபுண்ணியம். இது புத்திபூர்வ சிவபுண்ணியம். ஆனால் அபுத்திபூர்வ சிவபுண்ணியத்துக்கு யாரை உதாரணமாக சொல்லுவாங்க அப்படின்னா, மாபலி சக்கரவர்த்தியை தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த விளக்கில் இருக்கின்ற நெய்யை உண்பதற்கு தான் அந்த எலி போச்சு. ஆனால் அது என்ன பண்ணுச்சு, நெய்யை உண்ணுகின்ற அந்த தீவிரத்திலே அதனுடைய மூக்கு தெரியாமல் போய் அந்த திரியில் பட்டு திரி வந்து தூண்டி எரிந்தது. அப்போ அந்த எலி அதை தூண்டி எரிய வைக்கணுன்றதுக்காக அங்கே போகலை, அது தன்னோட பசியை தீக்கிறதுக்காக போச்சு. அது மாதிரி ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்த நம்மள்கிட்ட அந்த வழி கேட்டதுனால அந்த வழி எப்படின்னு சொல்லிட்டு போனோம், மிச்சப்படி நம்ம அங்கே போகலை. அப்போ ஆசிரியர் இங்கே அழகாக அதை சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, அபுத்தி பூர்வம், அதாவது நினைந்து இது நமக்கு புண்ணியம் தரக்கூடிய விஷயம்னு நினைக்காமலே அதை அவன் செய்கிறது. அதனால தான் அது அபுத்தி புத்தி அப்படின்ட்டு நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அப்போ அந்த அபுத்தி பூர்வ சிவபுண்ணியம் இந்த மாபலி சக்கரவர்த்திக்கு பொருந்தியது. அவர் அதனால அடுத்த பிறப்பு மாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். ஆனால் அந்த சிவபுண்ணியத்தினுடைய மேன்மை உணராது இருந்தார் அப்படின்றதெல்லாம் அது அடுத்த பட்சம். அதற்கடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, புத்திபூர்வ சிவபுண்ணியம் எது பண்ணுச்சு, சிலந்தியும் யானையும் பண்ணுச்சு. ஏன்னா சிலந்திக்கும் யானைக்கும் முற்பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க கைலாயத்தில் பெருமானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நிலையில் அங்கே நடந்த சண்டையில் தான் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ஒரு பிறப்பு எடுக்கிறாங்க. என்னவா வர்றாங்க, சிலந்தியாகவும் யானையுமாகவும் வர்றாங்க. சிலந்தி என்ன பண்ணுச்சு, சாமி மேலே சருகு விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அது அறிஞ்சு தான் செய்யுது. அதுக்கு சும்மா போய் ஏதோ இந்த இடத்துல ஒட்டடை கட்டி அதில் 2 பூச்சி விழுகும், அதை நம்ம சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம பார்க்குற சிலந்தியெல்லாம். நம்ம பார்க்குற சிலந்தியெல்லாம் என்னது, எதுக்கு ஒட்டடை கட்டுது, தன்னுடைய உணவுக்காக அது கூட்டை கட்டுகிறது. இந்த சிலந்தி எதற்காக கூட்டை கட்டியது, சாமி மேலே சருகு விழுந்துடக்கூடாது. ஏன்னா சாமி அங்கங்கே எப்படி இருப்பார், வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இருப்பார். அந்த நாவல் மரத்துலேருந்து இலைகள் விழுந்துக்கிட்டே இருக்குது, அதனால சாமி மேலே அந்த சருகு விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல அது என்ன பண்ணுச்சு, அந்த பந்தலை சிக்கனை சித்திர வாயால், சித்திர பந்தல் அப்படின்னு அங்கு ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்லுவார். சித்திர பந்தல் சிக்கனை சிலந்திதன் வாயால் இயற்ற அப்படின்ட்டு. அப்போ அப்படிப்பட்ட அந்த நிலையில் நம்ம பார்க்குறோம், அங்கு அது தெரிந்து செய்யப்பட்ட சிவபுண்ணியம். இப்போ நமக்கு என்ன ஆகிடுது, இப்படிலாம் சொல்கிறாங்களே சிவபுண்ணியம் இப்படி இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் போய் ஈடுபடுறோம். அப்படி ஈடுபடும் பொழுது நமக்கு என்ன அடங்காது அப்படின்னா, இந்த யான் எனது என்கின்ற செருக்கு அடங்காது. என்ன அடங்காது, யான் எனது. ஏன்னா அது நமக்கு பண்டை பழக்கம். அது என்ன ஆயிடுச்சு, என்னோட பழக்கங்க, ஆரம்பத்தில் இருந்தே நான் அப்படி தான், அதை உங்களுக்காகலாம் மாற்றிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது, தொட்டில் பழக்கம். ஆமாம், அது நம்மளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு. அதனால் முதல்ல என்ன ஆகும், யான் எனது என்கின்ற எண்ணத்தோடு கூடிய சிவபுண்ணிய நிகழும். அதுதான் இங்கே வந்து சரியை, அதை வந்து என்ன சொல்கிறாங்க, உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம் அப்படின்றாங்க. இது பூரா என்ன ஆகும், நான் இந்த தொண்டை செய்கின்றேன், இது என்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த நிலைகளில் அந்த தொண்டு நிகழும். எப்படி சிலந்திக்கு நிகழ்ந்தது போல, நான் இப்படி கூட்டை கட்டி வச்சிருக்கிறேன், இந்த யானை வந்து இப்படி பிடிங்கி போட்டுட்டு போயிடுது அப்படின்ட்டு. அதனால தான் சாமி என்ன பண்ணினார், திருப்பி அதுக்கு ஒன்று கொடுத்தார். இந்த யானை என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் பண்ணலை. அது சாமிக்கு தீர்த்தம் தொழிச்சா போதுன்ற நிலை தான் அதோட நிலைமை. அப்போ அந்த உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானத்திலே ஈடுபட சுவாமி அங்கே என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, உண்மை சரியை கொடுக்குறாரு. அந்த இடத்துல என்ன கொடுக்குறாரு, உண்மை சரியை. உண்மை சரியை என்பது நமக்கு பார்க்குறோம். அந்த உண்மை சரியை என்ன ஆகும் அப்படின்னா, நான் எனது என்கின்ற அந்த நிலையிலே இருந்து செய்து வந்து கொண்டிருந்த ஆன்மாவினுடைய அறிவு படிப்படியாக பக்குவம் பெற்று இந்த செயல்கள் யாவும் என்னுடையது அல்ல, இறைவன் உணர்த்தவே, இறைவன் செய்விக்கவே நான் செய்கின்றேன் அப்படின்ற அந்த உணர்வோடு கூடியிருந்து ஒவ்வொரு நொடியும் நிகழும். இது நம்ம ஏதோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சாமி அருள் அப்படின்னு சொல்கிற விஷயம் கிடையாது. எப்படி வந்து பக்கத்தில் ஒரு பாம்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி அது பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க, நீங்கள் 2 பக்கத்துலேயே தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது அந்த இடத்துல. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த பாம்பு எப்போ கொத்துமோ நம்ம அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்காந்துருக்கணுன்ற அந்த அறிவு உங்களை விட்டுட்டு போகுமா,
அதற்கு பயந்து கொண்டே அப்படியே அஞ்சு நடுங்கி பாம்பையும் பிடிக்க முடியாது, நீங்கள் நகலவும் முடியாது, அப்படியே அந்த உணர்விலேயே நின்று கொண்டிருப்பது போல யான் எனது என்கின்ற இந்த செருக்கு என்ன செய்யும்? பிறவிக்கு வித்தாகும். ஆனால் இங்கே நீங்கள் எந்த பிறவிக்கு வித்தாகும்னா உங்களை உயர்ந்த பிறவிக்கு தான் கொடுப்பார். சிலந்தி எப்படி அடுத்த நிலைக்கு தாவி வந்ததோ, ஏன்னா நம்ம இங்கே சாதாரண பிறவியை பிறந்து துன்பப்படுறதுக்கும் சிலந்தி பிறந்த பிறப்புக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது இல்லையா? சிலந்தி என்ன பண்ணுச்சு? அடுத்து வெறும் நீ நூலில் தான் கட்டிக்கிட்டு இருந்த, நீ என்ன பண்ணணும்? இனிமேல் கருங்கல்லால் ஆன கோயில்களை கட்டுன்னு சாமி கொடுத்தார். இங்கே நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம், உலக புண்ணியத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சாமி என்ன பண்ணுவார்? அடுத்து நாவுக்கரச பெருமான் சொல்வது போல புழுவாய் பிறந்தா என்ன ஆகுறது நிலைமை அப்படின்ட்டு, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்டாங்க. அப்போ உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம் என்ன செய்கிறது? யான் எனது என்கின்ற செருக்கோடு நிகழும். அந்த செருக்கோடு நிகழ்ந்தாலும் சுவாமி அதை விடுறதில்லை, அடுத்த உயர்ந்த பிறவியை கொடுப்பார். ஏன்னா சிவ புண்ணியத்தை ஆன்மா தொட்டு விட்டுச்சு அப்படின்னாலே அது மேல் நோக்கி தான் போகும். திரும்பவும் இந்த இந்திரிய வயமயங்கி செய்கின்ற வினைகள் போல சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மாறி மாறி போக என்ன செய்யும்? உயர்ந்த பிறப்பு தான். அந்த உயர்ந்த பிறப்பிலையும் சுவாமி என்ன கொடுப்பார் அப்படின்னா சிவபுண்ணியத்தை மாத்திரமே செய்திருக்கும்படியாக செய்வார். கோச்சங்க சோழ நாயனாருக்கு என்ன இருந்தது? முற்பிறப்பினுடைய அந்த தொடர்ச்சி ஞாபகம் இருந்தது. அந்த ஞாபகத்தோடு அவர் என்ன பண்ணினார்? அரசும் ஆண்டார். பெருமானினுடைய அந்த திருவடி நினைப்போடு பெருமான் எழுந்துருளி இருக்கின்ற திருக்கோயில்கள் எல்லாவற்றையும் செம்மைப்படுத்தினார், சீர்படுத்தினார், திருக்கோயில்கள் பலவும் அமைத்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனாலேயே பெருமானுடைய திருவடி அடைஞ்சார். அப்போ சிவ புண்ணியம் அங்கே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, நிலவும் ஒரு பிறப்பை கொடுத்தாலும் அது உயர்ந்த பிறப்பு தான். அந்த உயர்ந்த பிறப்பினாலே அந்த ஆன்மா என்ன அடைகிறது அப்படின்னா, மீளவும் கீழான நிலையினை அடைவது கிடையாது. அந்த பிறப்பு பெருமானுடைய திருவடியை அது நீக்கமின்றி அடைவதற்கான பிறப்பாக அமைஞ்சு. அதனால இதற்கு அடுத்ததான் நமக்கு என்ன செய்யுது? உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம் அப்படின்றது விளைகின்றது. இப்படி உண்மை ஞானம் விளைகின்ற இந்த நிலையிலே தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா சுவாமி எழுந்தருளி வருகிறார். எதுக்கு அப்படின்னா தன்னோடு அதை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் பொருட்டாக. அப்போ தான் என்ன செய்கிறாரு? சுவாமி வர்றார். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, சரி யோகம்லாம் பண்ணினா தவம், அதை தான் தவம்னு சொல்கிறோம். அப்படி தவம் செய்கின்ற பொழுது தான் பெருமான் வர்றாருன்னு சொல்கிறோம். அப்போ இங்கு இந்த வகையில் இந்த 10 சிவபுண்ணியங்களும் சரியகிரி யோகம் 4, அதில் உபாயம் உண்மை ரெண்டாக பிரிக்கிறப்ப 4 4 8 ஆச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம் ரெண்டும் சேர்த்து நமக்கு 10 ஆயிடுச்சு. அப்போ இந்த 10ம் நிகழுகின்ற அந்த நிலையிலே தான் அங்கு குருநாதர் எழுந்தருளி எனக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா அருள் செய்கின்றார். அப்படி அருள் செய்கின்ற அந்த உண்மையை நினைந்து 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 அதனால தான் இங்கு நம்ம பார்த்தோம். எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம்? குருடாக இருந்த நான் இப்போ கண்ணு தெரியுது. கண்ணு தெரிவதற்கு காரணம் யார்? இவர் தான். இவர் இல்லாட்டி எனக்கு இந்த கண் இந்த விளக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றத ஆன்மா உள்ளவாறு எப்பொழுது உணரும் அப்படின்னா அங்கே தான் உணரும். நம்ம இத்தனை தடவை கேட்குறோமே, நமக்கு ஏன் அறிவு வரல அப்படின்னா இன்னும் அந்த அறிவை நிலைப்படுத்தி வைத்து கொள்வதற்கு உண்டான பக்குவம் நமக்கு வாய்க்கலை. என்ன வாய்க்கலை? ஏன் நம்ம கேட்குறோம், இதில் என்ன பொய்யா சொல்லியிருக்கிறாங்க? பொய்யா சொல்லியிருக்கிறாங்க. பொய் சொல்லியிருந்தால் நம்ம ஏன் உள்ள நேரம் உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கணும்? ஒரு திரைப்படம் பார்த்தாலும் அது பொய்ன்னு தான் தெரிஞ்சு தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெட்டினாலும் குத்தினாலும் அவனை ஜெயிலில் பிடிச்சி போட போகிறதில்ல நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இதெல்லாம் நமக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு நினைக்காத நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அப்போ நடக்கலை அப்படின்னா அதெல்லாம் பொய் தானே. அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படின்ற பொழுது இந்த விஷயங்களெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த உயர்ந்த பக்குவத்தை என்ன செய்யறல இன்னும் நம்ம அடையவில்லை அப்படின்றது தான் உண்மை. அதனால இப்படிப்பட்ட இந்த நிலையில யகாரமாகிய ஆன்மா அந்த கண்ணானது விளக்கொடியோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற பொழுது என்ன செய்யுது? மயக்க அறிவை தான் பெறுது. அந்த மயக்கறிவினால் என்ன செய்யுது? இந்த உலகமே உண்மை, இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களே உண்மை அப்படின்றத தான் அது நினச்சிக்கிட்டு வாழ்ந்து கொண்டு வருகிறது. அப்பொழுது தான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்ப துன்பங்களை அனுபவித்து 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 அதன் மீது ஒரு வெறுப்பு தோன்றும். அந்த வெறுப்பும் எப்படி தோன்றுகிறது? சிவபுண்ணியத்தோடு தான் தோன்றும். அபுத்திபூர்வ சிவபுண்ணியம், புத்திபூர்வ சிவபுண்ணியம்னா ஏதோ எங்கிட்ட தனித்தனியாக நடக்கும்லாம் நீங்கள் நினச்சக்கூடாது. வாழ்க்கையில் அப்படியே சேர்ந்து நடந்துக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்கும். எப்படி ஒருத்தன் ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னொரு கல்விக்கும் அப்ளிகேஷன் போட்டு அந்த கல்வியும் சேர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றானோ அதுபோல் உலக அனுபவம் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே ஆன்மாவை சுவாமி என்ன பண்ணுவார்? அந்த சிவ அனுபவத்துக்கும் தயார் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் இந்த வேலை. இது ரொம்ப தீவிரமாக நோய் இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும்? ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகணும். நோய் தீவிரம் இல்லைன்னா
ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டில் இருந்தால் மட்டும் போதும். வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயும் இருக்கிற மாதிரி சுதந்திரமாக இருந்துடலாமா அப்படின்னா அப்படி இருக்க முடியாது. சாப்பாட்டில் கட்டுப்பாடு வேணும், தூக்கத்தில் கட்டுப்பாடு வேணும், காலையில் 1 மணி நேரம் நடக்கணும், சாயங்காலம் 1 மணி நேரம் நடக்கணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாத்திரை போடணும் அந்த மாத்திரை போடணும்னு டாக்டர் கொடுத்துருக்கிற கட்டுப்பாடுகள் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. சரியை கிரியை யோகம் என்று தன்னை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இடத்துல உடலை இந்த வகையில் செலுத்தணும், மனதை அவனுடைய திருவடியை நினைக்கிறதுல செலுத்தணும், வாக்கினை என்ன செய்யணும் அவனுடைய திருவடியை புகழ்றதுல செலுத்தணும். ஏன்னா இதை ரெண்டையும் ஒப்பு வைத்து இதை எங்கனக்குள்ளே நம்ம போய் ஜாயின் பண்ணுறது நமக்கு தெரியாததுனால தான் ரொம்ப குழப்பத்தில் போய்கிட்டு. அப்போ இந்த வாழ்க்கை வேறு அந்த வாழ்க்கை வேறு போல் இவங்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு அது புரிவதற்கான காரணமும் அதுதான். அப்போ நோயினுடைய தீவிரம் இப்போ நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சிவபெருமான் தான் நம்மளை என்ன செய்தார், படிப்படியாக தினசரி வழிபாட்டுக்கு வர செய்து பக்குவப்படுத்தி அவன் ஒரு மெய்ப்பொருள் எல்லாத்துக்கும் அருள் செஞ்சுருக்கிறான். 63 பேத்துக்கு அருள் செஞ்சவன் நம்ம ஒரு ஆளை விட்டுடுவானா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வரசி. இல்லை அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது, அந்த நம்பிக்கை வராது. நம்மளும் 10ஓட 11னா ஏதோ பெரிய பெரிய இடமா இருக்குது, எப்படி தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கறதுக்கு 1000 பேர் போகிறானோ அது மாதிரி கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கு நம்மளும் போயிட்டு வருவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நோக்கம். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போவதற்கு உண்டான நோக்கம் தான் நம்மளுக்கு என்ன செய்கிறது, அந்த இடத்தால் விளைகின்ற பயனை உண்டு செய்கின்றது. தாஜ்மஹாலில் போய் கடவுளை பார்க்கணும்னு போனான்னா அங்கே அவனுக்கு என்ன பயன் விளையும், துன்பம் தான் விளையும். அதே நிலையில் இங்கே மதுரைக்குள்ளே வந்துட்டு அவன் சொக்கநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய கட்டடக்கலைகளை நான் போய் பார்க்க போகிறேன்ட்டு போனான்னா அவனுக்கு என்ன விளையும், அவனுக்கு அதுதான் விளையும். சாமியை பார்க்க போகிறேன்னு சொன்னாமல் அங்கு வந்திக்கு அருள் செய்த பெருமான் நம்மை விட்டுருவானா, முட்டுண்டு புட்டு கொடுத்ததுக்கே அவர் இவ்வளோ தூரம் அருள் பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம என்னென்னமோ கொடுத்து அவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாமே நம்மளை நமக்கு அருள் செய்ய மாட்டானா அப்படின்ற அந்த உறுதிப்பாடு பிறகு. அப்போ அந்த நிலைகளிலே தான் ஆசிரியர் இங்கே நமக்கு எடுத்து காட்டுவது போல அப்பொழுதுதான் ஆன்மா என்ன செய்கிறது, இந்த விளக்கு ஒளியை விட சூரியனுடைய ஒளியை நாம் சாருகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விரிந்த அறிவு கிடைக்கும் அப்படின்ற உண்மையை ஆன்மா அங்கே தான் தெரிஞ்சுக்கும். விளக்கு அங்கே இல்லாமல் போயிடாது. சூரியன் வந்தால் அந்த விளக்கு என்ன ஆகும், பயன்படாமல் போகும். மாணிக்கவாசக பெருமான் ஞானம் பெற்ற பின்பும் இங்கே தான் இருந்தார். அப்போ அவருக்கு இந்த உடம்பை நீங்கள் விளக்குன்னு சொன்னீங்களே, அந்த விளக்கு என்ன அணைஞ்சு போயிடுச்சா அப்படின்னா அணைஞ்சு போகலை, அது அப்படியே தான் இருந்தது. ஏன்னா ஜீவன் முக்தர்கள் மாணிக்கவாசக பெருமான் என்ன பண்ணினார், உடம்போடு முக்தி அடைஞ்சார். அப்போ அதெல்லாம் எப்படி நடந்தது, உடம்பை விளக்குன்னு சொல்கிறோம், மாயைன்னு சொல்கிறோம், கண்மம்னு சொல்கிறோம். இப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படி போய் சேர்ந்துச்சு, அப்போ இதில் பெரிய குழப்பமே இருக்குது, நீங்கள் என்னென்னமோ சொல்லி எங்களையெல்லாம் ஏமாத்துறீங்களே அப்படின்னு நீங்களாம் என்ன செய்யணும், தலையாவது ஆட்டணும். குறைஞ்சபட்சம் கேட்குறீங்களோ இல்லையோ தலையாத ஆட்டம். அப்போ நம்ம பார்க்குறோம், இங்கு நம்ம பார்க்கிறது போல உலகியல் வாழ்க்கையோடையே அந்த சிவ புண்ணியத்தை செய்வதற்கு உண்டான நிலை. அப்போ விளக்கு வெளிச்சத்திலேயே கூடியிருந்து அந்த சூரியனுடைய பிரகாசம் வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும், காத்திருக்கணும். சூரியனுடைய பிரகாசத்தை தெரிந்து கொண்டு அதற்கு உண்டான வழிமுறைகளை எல்லாம் அறிந்து கொண்டு அதிலே நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய செயலையும் ஈடுபடுத்தி இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெருமானுடைய திருவருள் இருக்கு, அதுதான் நமக்கு மெய்யான இன்பம் என்று தோன்றும். அதனால் இதைத்தான் சுவாமி நமக்கு உபதேசம் பண்ணுறார். அப்பா நீ கண்ணு போன்று இந்த இருட்டு என்ன செய்யும், உன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது. அதே நிலையில் உன்னுடைய கண்ணினுடைய இருட்டை போக்குவதற்கு நாம் என்ன செய்தோம், ஒரு விளக்கு வெளிச்சத்தை கொடுத்தோம். நீ என்ன பண்ணின, அந்த விளக்கு வெளிச்சத்தை பிடிச்சிக்கிட்டு அதில் தெரிகிற பொருள் தான் உண்மையான பொருள்னு நீ கருதி கொண்டு இருந்தாய். அந்த விளக்கு வெளிச்சம் உனக்கு என்ன செய்யாது, பொருள்களை காட்டுமே தவிர பொருளின் உண்மையை காட்டாது. என்ன செய்யாது, பொருளின் உண்மையை காட்டாது. அதனால தான் மயக்க அறிவு அப்படின்றோம். அப்போ உனக்கு உண்மையான, அதாவது பொருளின் உண்மை உனக்கு உள்ளவாறே தெரிய வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு என்ன வேண்டும் அப்படின்னா சூரியனும் சூரியனுடைய பிரகாசமும் வேண்டும். அதுபோல நாம் உம்முடைய அறிவிலே எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கிறோம். நம்மை உள்ளபடியே தரிசித்து அதனோடு நீ கூடி நிற்பாயானால் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு இன்பமே விளையும். இன்பம் விளைவதோடு மட்டுமல்லாது நீ காணுகிற எல்லா பொருள்களிலேயும் நாம் நீக்கமர தெரிவோம். அப்படி நீக்கமர தெரிகின்ற அந்த நிலையிலே நீ செய்கின்ற எல்லா செயல்களும் என்னுடைய செயலாகிவிடும். முடிஞ்சு போச்சு. ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் வந்ததுனால தானே நீங்கள் வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா முடியாது. அதனால இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மெல்கும் திறம் எனக்கு உள்ளதானால் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவனுடைய திருவருள் அவன் எனக்கு அறிவிச்சிட்டான். ஆனால் இப்படி பிரகாசமாக இருந்து உன்னுடைய அறிவுக்கறிவாக இருந்து நான் தான் உணர்த்துறேன். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ அங்கே என்ன ஆகுது, சிவன் என் சிந்தையில் நிற்கிறான்,
நின்று அவன் என்னை செலுத்துகிறான், அதனாலே அவன் தாளை நான் வணங்குகிறேன். இது என்னுடைய செயலா? என்னுடைய செயல் கிடையாது, அவனுடைய செயல். அப்போ இங்கே நம்ம செய்கிற செயல்லாம் என்ன ஆகுது? வினையா விளைகிறது. அதே நிலையில் குருநாதர் இப்படி உன்னுடைய சிந்தையிலே அறிவிலே இருந்து உன்னுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து நாமே உனக்கு உணர்த்துகிறோம் அப்படின்ற அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் அங்கு நிகழுகின்ற செயலெல்லாம் யாருடைய செயலாக விளைகிறது? சிவத்தின் செயலாக விளைகிறது. ஆகவே உடம்போடு கூடி இருந்து ஞானிகள் செயல் செய்தாலும் அவர்கள் நாம் செய்கின்ற செயலை போல வினை பயனை அனுபவிப்பது கிடையாது, அவர்கள் சிவபோகத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இங்கு சொல்ற மெல்கும் திறம் எனக்கு உள்ளதானால் விளைகின்ற எல்லாம் ஒழுகும் திறம் இன்று காட்டினான், யான் எனது ஓடியதே அப்படின்னுட்டு. யான் எனது எப்போ ஓடிச்சு? அவன் காட்டின அந்த நிலையில தான் ஓடிச்சு. அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகலை? ஓடவே இல்லை. அதனால தான் நமக்கு பல இடங்களிலேயும் ஆசிரியர்கள் இந்த அனுபவத்தை ரொம்ப பிரமாதமாகவே எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம திருமுறைகளில் நிறைய இடங்களிலே நம்ம பார்க்கலாம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிறவிதனை அறம் மாற்று. பிறவி என்ன பண்ணிட்டாரு? இது வரைக்கும் பாவமாக இருந்தது. ஏன்னா பாவம் என்பது ஞானிகளை பொறுத்த அளவுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் உலக புண்ணியமாக செய்கின்ற புண்ணிய செயல்களும் கூட அவங்க பாவம்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுடைய உய்வுக்கு, அதாவது உயிருக்கு உய்தியை கொடுக்கறது இல்லை. உங்கள் உடம்பு வேணால் மனித உடம்புலேருந்து தேவர உடம்பாக மாறலாமே தவிர இங்கே என்ன அறிவோ அதே அறிவு தான் அங்கேயும் உழைக்கும். அதனால் உடம்பு வேணால் வளர்த்துக்கிறதுக்கு வேணால் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய புண்ணியம் உதவி செய்யுமே தவிர சிவத்தை அடைவதற்கு இந்த புண்ணியங்கள் உதவி செய்யாது. ஆகவே இந்த உலகத்திலே செய்யப்படுகிற உலகியல் நோக்கிலே செய்யப்படுகிற பாவமும் புண்ணியமும் ரெண்டுமே பாவம் தான் சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? சிவஞானிகள் சொல்லுவாங்க. அதனால் இங்கே சொல்கிறார், பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினோடு ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழில் தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேன். அப்படி கண்டிருக்கின்ற காரணத்தினாலே, ஏன்னா மறையவனாக அவன் என்ன செய்கிறான்? சிற்றம்பலம் அறிவின் இடமாக அவன் அறிவையே தனக்குரிய அம்பலமாக, அம்பலம்னா இடம்னு சொல்கிறோம், அந்த அம்பலத்தில் தான் அவன் என்ன செய்கிறான்? அனாவரதமும் திருக்கூத்தி ஏற்றி கொண்டிருக்கிறான். அவனை இடைவிடாது நான் தரிசித்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பிறவியை என்ன மாற்றிக்கிட்டான் அப்படின்னா உலகியல் இன்பதுன்பமா நிகழக்கூடிய விஷயமாக இல்லாமல் சிவபுண்ணியம் விளைகின்ற விஷயமாகவே என்னை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் சாதிகுலம் பிறப்பெண்ணும் சொல்லிப்பட்டு தடுமாறும் ஆதமிலின் ஆயேனை அல்லல் அறுத்து. ஏன்னா அல்லல் என்பது என்ன? வினை அனுபவங்கள் தான். அதனால தான் நாவுக்கரச பெருமானும் சொல்கிறார் இல்லையா, அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும். ஏன் இப்படிலாம் நான் கேட்குறேன் அப்படின்னா, இதையெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நம்மளால் முடியுமா? முடியாது. ஆமாம், அடுத்த நிமிஷம் வர வேண்டியவர் வந்தார் அப்படின்னா, இருங்க நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வர்றேன்னா அவர் நிற்பார? நிற்க மாட்டார். ஆமாம், உனக்கு டைம் முடிஞ்சுப்பா தம்பி, நீ என்ன சொன்னாலும் நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த வகையில் அந்த வினைகளை அவர் மறுத்து சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன் உயிருக்கு உய்தியை தருகின்ற பொருள் எது என்பதை அவர் உள்ளவாறே உணர்ந்திருக்கிறார். அப்படி உணர்ந்த நிலையில் அந்த பொருள் மீது அன்பு செலுத்தி நிற்கிறார். அதனால தான் எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே அப்படின்னு முடிக்கிறார். இதெல்லாம் யாருக்கு இந்த அல்லலை செய்யாமல் இருக்கும் அப்படின்னா, தில்லையிலே கூத்தாடுகின்ற அந்த பெருமானுக்கு எல்லை இல்லாத அந்த அன்போடு அடிமை செய்கின்ற அடியவர்களாகியே எங்களுக்கு என்ன செய்யாது? அல்லல் என்ன செய்யாது? எங்களை பொருந்தாது, அருவினைகளும் பொருந்தாது அப்படின்றதை எடுத்து காட்டினார். அதுபோல தான் இங்கேயும் சொல்ற, சாதிகுலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலின் ஆயேனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என்னும் உரைமாயிற்று. என்னென்ன கொடுக்குறாரு? பேதை குணம். பேதை குணம் என்பது என்ன? மயக்க அறிவு. இந்த உலகப் பொருள்களே உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதை விட்டா அம்மா விட்டா யார் காப்பாற்றுவா, அப்பா விட்டா யார் காப்பாற்றுவா, தம்பியை விட்டா யார் காப்பாற்றுவா, தங்கச்சியை விட்டா யார் காப்பாற்றுவா, படித்த படிப்பு தானே நம்மளை காப்பாற்றுது, அது காப்பாற்றுது, இது காப்பாற்றுதுன்னு காப்பாற்றிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அது நம்மளை காப்பாற்றுதோ இல்லையோ, அதுதான் காப்பாற்றுது, நம்ம அதை காப்பாற்றிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு நமக்கு பெரியவங்களாம் எடுத்து சொல்கிறாங்க. அதனால தான் அங்கே அவர் கேட்டார், உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது நீ யார் யாரோ காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியப்பா, உனக்கு நடந்துச்சுன்னா நான் முதலாக நிற்பேன்னு சொன்னானேப்பா, இப்போ என்ன பண்ணிட்டான்? உன்னை தூக்கிட்டு போய் எப்பப்பா எடுப்பீங்கன்னு கேட்டான். நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல உண்மையான உறவு எது அப்படின்றத நம்புறதுக்கு முதல்ல அறிவு தயாராகும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். நீ எப்படி சாதிகுலம் பிறப்பு என்கின்ற இந்த சுடிக்குள்ளே நான் தடுமாறிக்கிட்டே கிடக்கும். அப்படி தடுமாறி கொண்டிருக்கின்ற என்னை ஆதமிலி ஒரு குணமும் ஓரறிவும் இல்லாத நாய் போன்றவன், அப்படிப்பட்ட எனக்கு நீ என்ன செய்தாய்? அல்லல் அறுத்து. அதைத்தான் அங்கே சொன்னார். எத்தனாவது பாட்டில்? 7வது பாட்டில் சொன்னார். தன் பாதத்தில் ஆர்வத்தை கொடுக்குறாருன்ட்டு.
அப்போ ஆர்வத்தை கொடுக்க கொடுக்க தான் நம்ம சிவபுண்ணியத்தை செய்கின்றோம். அந்த சிவபுண்ணியத்தின் விளைவினால தான் இந்த அல்லல் எதனால வினையினால விளைகிறது. ஆகவே அந்த அல்லலை முதல்ல அறுத்தாய், அதன் பிறகு நீ என்ன செய்தாய், என்னை ஆட்கொண்டாய். அல்லல் அறுத்து அப்படின்ற பொழுது அங்கே சொன்னார் இல்லையா, மல்கிய சஞ்சித காட்டை எரிவாய் மடுத்து உடலில் புல்கிய இன்ப துன்பங்கள் எல்லாம் பின் பூப்பது இன்றி அல்கிய பஞ்சாக்கர தேசிகன் அப்படின்னார். அப்படி இங்கு சொல்றார், அல்லல் அறுத்து ஆட்கொண்டு அந்த நிலையில் என்ன பண்ணின, என்னுடைய மயக்க அறிவை நீக்கி அதையே என்னுடைய குணமாக, ஏன்னா உயிரினுடைய குணம் எது, அறிவு தான். ஆனால் அந்த அறிவு மெய்யறிவாக விளங்கச் செய்கின்ற காரணத்தினால இந்த பொய்யறிவை நீக்கி பிறர் உருவம் யான் எனது என்கின்ற உரையினை மாய்த்து எல்லாமும் நீயாகியே நின்ற. அதுதான் ரொம்ப அழகா கோயில் திருப்பதிகத்தில் சொல்லுவார், கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ. அங்கே சொல்லுவார் அந்த திருப்பதிகத்தில், அந்த கோயில் பதிகத்தில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க, மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த கோயில் பதிகம். அப்போ பேதை குணம் பிறருருவம் யான் எனது என்னும் உரை மாய்த்து கோதில் அமுது ஆனான். அவன் எனக்கு எப்படி ஆனா அப்படின்னா குற்றமில்லாத அமுதம் போல இனிக்கின்றான். அப்படிப்பட்ட கோதில் அமுது ஆனானை நான் என்ன செய்தேன் அப்படின்னா குழாவுதில்லை கண்டேனே அப்படின்ட்டு அங்கு அருளி செய்தது போல இப்படி விளைகின்ற எல்லாம் மெல்கும் திறம் எனக்கு உள்ளதானால் விளைகின்ற எல்லாம் ஒழுகும் திறம் என்று காட்டினான். அதிலிருந்து அடியேன் நீங்கி நின்று அங்கு நான் என்ன செய்கின்றேன், அவனுடைய திருவடி சார்பாகவே இருந்து அவனுடைய செயலாகவே அடியேன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, முதலிலே எழுத பழகுகின்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க, கையில் சிலேட்டை கொடுத்துருவாங்க, சிலேட்டு குச்சி எல்லாமே கொடுத்துருவாங்க. எழுதுன்னு சொன்னால் அந்த குழந்தை எழுதிருமா? அப்போ ஆசிரியர் என்ன பண்ணுவார், அந்த குழந்தையோட கையை பிடிச்சி அந்த அவர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பார். ஆனால் அங்கே என்ன தெரியும், குழந்தை தான் எழுதுறதா தெரியும். ஆனால் அது உண்மையாக குழந்தையினுடைய அறிவினால் எழுதப்படுகிற விஷயமா, குழந்தையினுடைய அறிவினாலே அறிந்து செய்யப்படுகிற செயலா அப்படின்னா அது கிடையாது. அதுபோல அந்த சீவன் முக்தர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா சிவத்தினுடைய செயலாகவும் சிவத்தினுடைய அறிவாகவுமே அங்கு நின்று விடுவார்கள். அதைத்தான் இந்த ஆசிரியர் சொல்றார், ஒழுகும் திறம் என்று காட்டினன் யான் எனது என்பது ஓடியது. யான் எனது ஓடிட்டு அப்படின்னா இந்த உடம்பு இருக்குதே அப்படின்னா இந்த உடம்பினால் நான் அறிகின்ற அறிவும் இந்த உடம்பினால் நான் செய்கின்ற செயலும் எனக்கு அவன் கொடுத்தது, அவன் ஆட்டுவிக்கவே யான் ஆடுகின்றேன். அதைத்தான் சொக்கநாத வெண்பாலையும் சொல்றார், எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ சுத்தணும். நம்ம சுத்தலை அப்படின்னா அதை நம்ம டேப் ரெக்கார்ட் மாதிரி திருப்பி திருப்பி பாடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருளே என்று இருந்தால் பொல்லாத மா துயரம் நீங்கும். நீங்கிறது மட்டுமா இல்லை, மறுவும் உனது அடிக்கே. ஏன்னா உன்னுடைய திருவடி தான் எப்படிப்பட்டது, மெய்யான இன்பம் பேரின்பம். அப்படி துயரம் நீங்கிறது மட்டும் கிடையாது, உன்னுடைய திருவடி இன்பத்தினையும் அடியேன் பெறுவேன். அப்படிப்பட்ட அந்த திருவடி இன்பத்தினை நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும், தந்தருளுதல் வேண்டும் சொக்கநாதா என்று கேட்டருளுகிறார். அதுபோல இங்கு குருநாதர் தான் அந்த சொக்கநாதராக எழுந்தருளி நமக்கு அருள் செய்யணும். அப்படிப்பட்ட சொக்கநாதராகத்தான் நமக்கு நமச்சிவாயமூர்த்திகள் எழுந்தருளி இப்படிப்பட்ட திருவருளை செய்திருக்கிறார் என்று நமக்கு யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா அனுபவத்தை பெற்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அனுபவத்தை பெற்றவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆமாம், ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொன்னார்னா நம்ம என்ன செய்வோம், அந்த படத்தை போய் நம்மளும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோமா இல்லையா? அப்போ இங்கு கச்சியப்ப முனிவர் இவ்வாறு அனுபவித்து சொல்கிறார். அவர் ஏதோ நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஏதோ ஒன்றும் கல்வி அறிவு இல்லாதவரோ குறைவான அறிவுடையவரோ வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து இப்படியெல்லாம் யோசிச்சு இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறவரோ கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர், கல்வி ஞானம் மிக்கவர். உங்களை மாதிரி என்னைய மாதிரி குறைந்த ஆராய்ச்சி உடையவர் கிடையாது. வடநூல் கடலும் தென்னூல் கடலும் நிலை கண்டு உணர்ந்து அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய பெரிய தமிழறிஞர்கள் இருந்தாங்களோ அவ்வளோ பெரிய அறிஞர்களையும் தூக்கி சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் வெறும் அறிவு புலமை மட்டும் இல்லாது தவமும் உடன் உடையவர்கள், அருட்புலமையும் உடையவர்கள். ஏன்னா அறிவு புலமை எல்லாத்துக்கும் வாய்ச்சிரும். நம்மளும் கூட உட்காந்து தொல்காப்பியம் நன்னூல் அப்படின்னு உட்காந்து ஒரு ரெண்டு வருஷம் படித்தோம் அப்படின்னா தமிழ் மொழியில் ரொம்ப திறமையாக பேசிடலாம். ஆனால் அருள் புலமை அது ரொம்ப சிக்கல். அப்படி தமிழ் புலமை அறிவு புலமை மட்டுமல்லாது அறிவு புலமையும் ஒருங்கே வாய்த்தவர்கள். அப்படி வாய்த்த அவர்கள் சொன்னது நிச்சயமாக எக்காலத்திலும் பொய்யுரை கிடையாது, மெய்யுரை. அதை தன்னுடைய அனுபவமாகவே பாடியிருக்கிறார்கள். ஆகவே நாமளும் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய அந்த அருளை அந்த ஆர்வத்தை சொல்றாரு இல்லையா, இரவாத இன்ப அன்பு வேண்டும். முதல்ல அந்த அன்பை கொடு எனக்கு. அதனால தான் அங்கே சொன்னார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னார். முதல்ல அந்த காதல் ஆவதற்கு என்ன வேண்டும், ஆர்வம் வேணும். ஆர்வத்தை தான் முதல்ல சாமிகிட்ட நம்ம என்ன செய்யணும், கேட்டுக்கணும். அப்படின்றதோட இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி பதையே ரர மகாதேவா. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணெய் பயில் வாய்மைமை கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி
குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். மல்கியன்னா பொருந்திய. பொருந்திய, பொருந்தும். கண்ணீர் மல்கி, கண்ணீர் அப்படி சேர்ந்து நிற்கிதுன்னு சொல்கிறோம் இல்லையா?